श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमते रामानुजाय नमः। அத்தியூரான் புல்லையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். நமஸ்தே ஹஸ்திசைலேஷ ஸ்ரீமன்னம்புஜ லோச்சன சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுதா. வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம். சிவப்பதியான சர்வேஸ்வரன் ஹஸ்திகிரி வேழமலை என்னும் அழகான திவ்ய தேசத்திலே பேரருளாளன் என்கிற திருநாமத்தோடு விளங்குகிறான். பெருந்தேவி நாயிகா பிராட்டியாரோடு அவம்பெருமான் எழிலோடு சேவை சாதிக்கிறான். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். ஹஸ்திசைலம்ங்கிற அந்த மலையினுடைய உச்சியிலே சிகரத்திலே ஒரு கற்பக மரத்தை ஒத்தவனாய் மிகவும் அழகு கொண்டு விளங்குகிறான் ஸ்ரீ தேவாதிராஜன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று நம்மாழ்வாராலே கொண்டாடப்பட்டவன், பல்லாண்டு பாடப்பட்டவன். அவ்வெம்பெருமானை ஸ்துதிப்பது என்னும் ஆசை அது எல்லோருக்குமே, எல்லா ஆழ்வார்களுக்குமே இயல்பாக உண்டாயிருந்தது. அதை அடியொற்றி ஆச்சாரியர்களும் அவ்வெம்பெருமானை பல ஸ்தோத்திரங்களினாலே துதி செய்து உகப்பித்தார்கள், தொண்டு புரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களுக்குள்ளே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்கிற அழகான ஸ்தோத்திர நூல். ஸ்ரீவத்சசின்ஹர் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய அற்புதமான திருவாக்குகள், அதனாலேயே இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது அமையப்பெற்றது. பஞ்சஸ்தவம்னு 5 ஸ்தவங்களை அருளி செய்திருக்கிறார் கூரத்தாழ்வான். அதற்குள்ளே ஸ்ரீ வரதராஜஸ்தவம் எனும் இந்த ஸ்தோத்திர நூலுக்கு தனிச்சிறப்பு. இது ஒன்றுமே ஆச்சாரியருடைய நியமனத்தாலே, ஆச்சாரியரே வற்புறுத்தி நீர் அவசியம் பாட வேண்டும் என்று நியமிக்க, அதனாலேயே ஆழ்வான் இதை அருளி செய்தார். சுவாமி ராமானுஷருடைய பிரிவு அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக ஸ்ரீ வைகுண்டநாதன் பரமபதநாதன் அவெம்பெருமானுடைய குணங்கள் பெருமைகளையெல்லாம் அனுசந்தித்தார், நினைவு கூர்ந்தார். அதை அழகாக ஸ்லோகங்களாக விண்ணப்பிக்க ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்னும் ஸ்தோத்திர நூல் வெளியானது. பின்னர் அவ்வெம்பெருமானுடைய அவதாரங்களிலே அதிமானுஷமான செயல்கள், மனுஷ்யாவதாரங்கள்னு ராமன் கிருஷ்ணன் அவதரித்தாருந்தாலும் அந்த அவதார சமயத்திலும் எம்பெருமானுடைய பரத்துவம் பெரு மேன்மை வெளிப்பட்டது. அது எந்தெந்த இடத்துல எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தொகுத்து அதை அனுபவித்து அதிமானுஷஸ்தவம் என விண்ணப்பித்தார்.
அடுத்து ஸ்ரீ வனாத்ரீஷன் திருமாலிரம் சோலை எம்பெருமான். அவ்வெம்பெருமானை முழுவதுமாக அனுபவித்து ஸ்ரீ சுந்தரபாஹுஸ்தவம் என்னும் ஸ்தோத்திர நூலை அருளிச் செய்தார். திருமாலிரும் சோலை எம்பெருமானுடைய நிருகேதுகமான கட்டாட்சம் அனுகிரகத்தினாலே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தெல்லாம் விலகியது. ராமானுஷர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலிருந்து திரும்பி திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். இச்செய்தியை கேட்டு ஆனந்தத்தோடு பக்தியோடு கூறத்தாழ்வான் தம் ஆச்சாரியரிடத்திலே வந்து அடிபணிந்து எப்போதும் போல ஸ்ரீ ராமானுஷருடைய திருவடிகளிலேயே தொண்டு பூண்டு எழுந்தருளி இருந்தார். அந்த சமயத்திலே கூறத்தாழ்வானுடைய திருக்கண்கள் பார்வை போய்விட்டதே என்று மிகவும் ராமானுஷர் வருந்தி, ஆழ்வானுடைய இந்த திருக்கண்களை நாமத்தான் பெற்று கொடுக்க வேண்டும், கண் கொடுக்கும் பெருமாள், நாம் பிரார்த்திக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய எம்பெருமானாக, அதிதார்த்த பரிதான தீட்சிதனாக, பெருந்தேவி நாயகியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பேரருளாள பெருமாள் விளங்குகிறார். காஞ்சி பெருமாள் கோயில் க்ஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை உகப்பிக்குமா போலே ஒரு ஸ்தோத்திர நூலை அருளிச் செய்யும் என்று ஆச்சாரியராக விளங்கக்கூடிய ராமானுஷர் தம்முடைய சிஷ்யரான கூறத்தாழ்வானுக்கு நியமித்தார். அந்த நியமனத்தின் பேரில் ஆச்சாரியருடைய விருப்பம் இதுவாக இருந்தால் அவசியம் செய்வோம், ஆச்சாரியருடைய உகப்புக்காகவே எம்பெருமானை துதிக்க வேண்டும். பிராபியத்திற்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம்னு இதைத்தான் தெரிவித்தார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். பிராபியம் ஒரு ஜீவாத்மா அடையத்தக்க இலக்கு, பயன், புருஷார்த்தம். அதிலே முதல் நிலை எதுவென்றால் எம்பெருமானுக்கு செய்யப்படக்கூடிய தொண்டு கைங்கரியம். ஆனால் அது ஆச்சாரியனுடைய உகப்புக்காக அமைந்திருக்க வேண்டும். அப்ப அது ஆச்சாரிய கைங்கரியமாகத்தான் இருக்கும். ஆச்சாரியனுடைய உகப்புக்காக எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்தால் அப்ப அது முக்கியமாக ஆச்சாரியனுடைய ஒரு உகப்பு சந்தோஷத்திற்காகவே செய்யப்படுவது. அதனாலே அது ஆச்சாரிய கைங்கரியம் என்று நம்முடைய பூர்வர்கள் தங்களுடைய ரகசிய கிரந்தங்களிலெல்லாம் சாதித்து போனார்கள். அதைத்தான் கூறத்தாழ்வானும் கடைபிடித்து காட்டினார். ஸ்ரீ பேரருளாள பெருமானுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்தவராய் ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் அழகிய அந்த ஸ்தோத்திர நூலை அருளிச் செய்தார். அந்த ஸ்தோத்திரத்தை பல தினங்களாக நம் பல வித்வான்கள் அவர்கள் அந்த ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் அற்புதமாக விளக்க அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்தான் தம்முடைய கருணையோட ஸ்தோத்திர தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரை ஏற்படுத்தி பல வித்வான்களும் உபன்யாசகர்களும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களையெல்லாம் விளக்கி அருள வேண்டும். இது ஒரு நாள் விச்சேதம் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று தம்முடைய சுபமான சங்கல்பம், ஒரு விருப்பம், இச்சை ஜீயர் சுவாமி செய்து அதன் அடிப்படையாகவே அதன் காரணமாகவே இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்போடு நடைபெற்று வருகிறது. அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் அந்த ஸ்தவத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 36 தொடங்கி 40வது ஸ்லோகம் ஈராக அனுபவிக்க வேண்டும். இது எந்த பிரகரணத்திலே அமைந்திருக்கிறது என்றால் ஸ்ரீ பேரருளாள பெருமானுடைய திவ்ய அவயவ வர்ணனம், அவருடைய திருமேனி வர்ணனம், அவருடைய
திருமுடியிலிருந்து தொடங்கி திருவடி ஈராக ஒவ்வொரு அங்கமங்கமாக அவயமாக அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு அழகையும் அற்புதமாக வர்ணிக்கிறார் கூறத்தாழ்வான். இப்படி அங்கமங்கமாக அழகை அனுபவித்தால் அது சௌந்தரியம். முழுமையான அழகு, திருமேனியினுடைய சமுதாயமா முழுமையான அழகை சொன்னால் அது லாவண்யம் என்று பெயர். அதில் இப்பொழுது அந்த அழகை வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலே பேரருளாள பெருமானுடைய திருமுகம், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள், ஒவ்வொரு அவயவங்கள், அவருடைய திருக்கண்கள், திருமூக்கு, திரு அதரம், திரு முத்துப்பல் வரிசை, இப்படி ஒவ்வொரு அவயவங்களுடைய அழகையெல்லாம் விண்ணப்பிக்கிறார். அதுல 36வது ஸ்லோகம், விபவம் விவ்ருணோதி விஸ்ருணீதே ருச்சம் ஆவிஷ்குருதே கிருபாம் அபாராம் அபிவருஷதி ஹர்ஷம் ஆர்திரபாவம் தனுதே தே வரதைஷ திருஷ்டிபாதா. தேவபெருமாளே, உம்முடைய அந்த திருஷ்டிபாதா கட்டாட்சம், பெருமானுடைய அந்த திருக்கண் நோக்கு கட்டாட்சம், அதனுடைய பெருமை அது எந்தெந்த விதத்திலெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு ஏற்றம் என்ன? எம்பெருமானுடைய திவ்யமான அந்த கட்டாட்சத்தை ஒருவன் கர்ப்ப காலத்திலே பெற்றால், ஒரு சிசு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலேயே புண்டரீகாட்சன் தாமரைக்கண்ணனுடைய நெடுநோக்கு அவருடைய அந்த கண்களாலே நன்றாக பார்க்கப்பட்டால் சபை மோக்ஷார்த்த சிந்தகா, அவனே மோக்ஷத்திலே இச்சையுடையவனாய் இந்த சம்சார பந்தமே வேண்டாம், இதிலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற அந்த நோக்கமுடையவனாக மாறுகிறான். அவன் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த பிற்பாடும் சத்வகுண நிஷ்டனாக இருந்து தர்மத்திலேயே ஊற்றமுடையவனாய் இந்த சம்சார தாபங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் உடையவனாக இருந்து இறுதியிலே முக்தியையும் பெற்று விடுகிறான். அப்போ அந்த மதுசூதன பெருமான் அவருடைய கட்டாட்சம் மிகவும் அவசியமானது, பெருமையுடையது. மேலும் எம்பெருமானுடைய நெடு நோக்கினாலே நம்முடைய அனாதி காலமான பாபங்கள் எல்லாம் விலகுகிறது. அனுபவித்தே தீர வேண்டிய பாபங்கள் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் என்று இது சாஸ்திரம் தெரிவிக்கிறது. நாம செய்திருக்கக்கூடிய புண்ணிய செயல்களோ பாவச் செயல்களோ அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை நாம் அவசியம் அனுபவித்தே தீர்க்க வேண்டும். புண்ணிய செயல்களை செய்திருந்தால் புண்ணியம் சேரும், அதனாலே நமக்கு நன்மைகள் ஏற்படும். பாவச் செயல்களை புரிந்தால் பாவம் அது சேர்ந்து அதனாலே நமக்கு தீமை துன்பம் ஏற்படும். இது அவசியம் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்படி வலிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய வினைகள், வல்வினைகள், இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கும் பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சத்தினாலே. அடுத்து அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே எல்லா நன்மைகளும் ஏற்படும். நம்முடைய பாபங்கள் விலகுவது ஒரு பக்கம், அடுத்து நமக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டுமே. சத்வகுணம் பெருக வேண்டும், ஞானம் மலர வேண்டும், பக்தி வளர வேண்டும், பற்றின்மை, உலகத்துல எந்த விஷயத்திலும் பற்றில்லாமல் வாழ வேண்டும். ஆக இப்படி பல ஆத்ம குணங்கள் நன்மைகள் எல்லாம் ஏற்படும். இதுவும் பெருமானுடைய திருக்கண் நோக்கத்திற்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய நோக்கம் கட்டாட்சம் என்பது ஒவ்வொரு விதத்திலே பலருக்கும் நன்மை புரிகிறது. உன் தாமரை கண்களால் நோக்காய் என்ன ஆழ்வாரும் பிரார்த்திக்கிறார். பெருமானே, உன்னுடைய தாமரை கண்களாலே குளிர்ந்து நோக்க வேண்டும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று இந்த உலகத்துல மாறி மாறி பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தாபப்பட்டு கிடக்கிறோம். ஒரே வெப்பமா கொதித்து போயிருக்கிறது இந்த சரீரம், தேகம், ஆத்மா. அதனால இப்ப அந்த வெப்பமெல்லாம் சமணமாகணும், அது தீர வேண்டும் என்றால்
கோடை காலத்துல கடுமையான வெப்பம், அது தீருவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா நல்ல கருமையாக அந்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து, கார் மேகங்கள் சூழ்ந்து ஒரு பாட்டம் மழை பொழிந்தால் அப்ப நம்முடைய தாபங்கள் எல்லாம் போய்விடுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல கால மேக நிபஷ்யாமளம் என்ன அந்த கருமையான திருமேனி வண்ணம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கார்மேக வண்ணனான எம்பெருமான், அவனும் ஒரு மழை பொழிய வேண்டும், திரு கண்களாலே குளிர நோக்க வேண்டும். அப்படி நோக்கினார் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் போய்விடும், அனாதி காலமாக நம்ம பட்ட துன்பங்கள் எல்லாம் தீரும், விலகும். ராமானுஜருக்கே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகம் என்ன 8 ஸ்லோகங்களை அருளி செய்தார். அதனுடைய இறுதியிலும் ஸ்ரீ தேவப்பெருமாளுடைய குளிர்ந்த கண் நோக்கத்தை தான் பிரார்த்திக்கிறார். ஈக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி ஷீதலைஹி அபிஷிஞ்சமாம், என் அப்படியே குளிப்பாட்ட வேண்டும் என்று தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார். எதை கொண்டு நம்மை குளிப்பாட்ட வேண்டும்? ஈக்ஷண சுதா சிந்து, உன்னுடைய ஈக்ஷணம் பார்வை, தேவப்பெருமாளே தேவரீருடைய திருக்கண் நோக்கம், அது பெரிய ஒரு சமுத்திரத்தை போல அப்படி அமைந்திருக்கிறது. ஈக்ஷண சுதா சிந்து, இது வெறும் உப்பு கடல் அல்ல, அமுத கடல். அந்த கடலுக்கு அலைகள் இருக்கும். அது அப்படி அலை வீசுகிற சமயத்திலே காற்றடித்ததென்றால் அப்ப அலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நீரை காற்றானது எடுத்துக்கொண்டு அருகே வசிப்பவர்கள், அங்கே நிற்பவர்கள் பேர்லாம் அப்படியே தெளிக்கும் அல்லவா? இத மாதிரிதான் உம்முடைய அந்த கண்கள் நோக்கத்திலிருந்து நம்ம பேர்ல திவளைகள் எல்லாம் பட வேண்டும். வீச்சி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி, காருண்யம்ங்கிற மாருதம் காற்று வீசி பெருமானுடைய திருக்கண் நோக்கம் அது நன்றாக அமுத கடலாக இருக்கிறது. ஆனா அது நம்ம பேர்ல வர வேண்டும் என்றால் கருணைன்னு எம்பெருமானிடத்துல அந்த கருணைங்கிற குணம் இருக்க வேண்டுமே. அப்ப அந்த குணம் தான் காற்றான். இப்ப இந்த இடத்துல கருணை என்கிற குணம் என்றால் அருகையே இருக்கக்கூடிய பிராட்டி தான். மகாலட்சுமி தாயார், பெருந்தேவி நாச்சியார் மற்றும் இருக்கக்கூடிய பிராட்டிமார்கள், இவர்களெல்லாம் தேவப்பெருமானிடத்துல சொல்லி சொல்லி புருஷகாரம் செய்து, இதோ இந்த ஜீவாத்மாவை நீர்தான் நோக்க வேண்டும், நீர்தானே தகப்பன், பிதா, பர்த்தா, சுவாமி, ஆக உம்மை விட்டா வேறு கதி இல்லை, நீர் நன்றாக குளிர நோக்கும் என்று கருணைங்கிற அந்த குணத்தினுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய பிராட்டிமார்கள் சொல்ல, அதனாலேயே பெருமானுடைய அந்த திருக்கண் கடல், அந்த கண்ணோக்கம்ங்கிற பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்ம பெயர்ல சில திவலைகள் எல்லாம் வந்து விழுகின்றன. அப்படி விழ வேண்டும் என்று ஆசையோடு பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தித்து பெற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கண் நோக்கத்துக்கு தான் எவ்வளவு பெருமை, அதைத்தான் கூறத்தாழ்வான் இதுல தெரிவிக்கிறார். விபவம் விவ்ருணோதி, தேவரீருடைய உபய விபூதி சாம்ராஜ்யம், செல்வம், ஐஸ்வர்யம், இதை திருக்கண்களே காட்டி கொடுக்கிறதாம். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி தஸ்ய உதிதி நாம என்ற சாந்தோக்கிய உபனிஷத்து பிரம்மத்துக்கு அடையாளத்தை தெரிவிக்கிறது. பரபிரம்மம் யாரு, ஜெகத் காரணபூதன் யார் என்றால் அவன் ஆதித்ய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு நடுவே திகழ்கிறான், ஒளிபொருந்திய வடிவத்தோடு இருக்கிறான். ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணகா என்று இப்படியெல்லாம் விவரித்து கொண்டு வந்தது. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி, உயர்ந்த சூரியனாலே மலர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நல்ல தடிமனான நாளம், அந்த காம்பை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த சிவந்து இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம், அது சூரியனாலேயே நன்றாக மலர்த்தப்பட்டால் எவ்வளவு அழகா இருக்கும். அன்று அலர்ந்த தாமரை என்று நாள் தாமரை, சூரியனாலே நன்றாக மலர்த்தப்பட்ட விகசிதமான அந்த தாமரை, அது எவ்வளவு மனதை கவருமோ அதை போல பெருமானுடைய திருக்கண்கள் என்று தெரிவித்தது. இதை அடையாளமாக சொல்லி, இந்த அடையாளம் இருப்பவனே ஜெகத்துக்கு காரணம், அவனுடைய சொத்து தான் இந்த ஜெகத்து முழுவதும். நித்திய விபூதியோ லீலா விபூதியோ இது அனைத்தும் தாமரை கண்கள் கொண்டிருப்பவனுடைய சொத்து என்று அழகா உபனிஷத்து தெரிவித்தது. ஆக அதைத்தான் இந்த முதல் வரியிலேயே விபவம் விவருணோதி, உம்முடைய விபவம்
தேவப்பெருமாளுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் சொத்துண்டு, உபய விபூதியும் அவனுடைய சொத்து என்பதை கண்களே நமக்கு காட்டி விடுகிறதாம். தேவப்பெருமாளுடைய கண்களை சேவித்தாலே இதோ இது சூச்சகமா இருக்கே, கண்ட வாத்தால் தனதே உலகன நின்னான் தன்னை என நம்மாழ்வாரும் சாதித்தார். அவ்விடத்துல ஒரு மாதிரி அர்த்தத்தை காட்டினார்கள் ஆச்சாரியர்கள். கண்டவாத்தால் நாம் பார்த்தால் பெருமான் நிற்கக்கூடிய நிலை, அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கும் பொழுது கண்டவாற்றால் நாம கண் கொண்டு அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்தே நாம் முடிவு கட்டிவிடலாம். சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வேதங்களை எல்லாம் வாசித்து ஓ பரமாத்மா இவர்தான்னு பின்னாடி நிர்ணயிக்க வேண்டாமா. இவர் நிற்கக்கூடிய நிலை, பல திவ்ய தேசங்கள்லையும் ஆங்காங்கு சேவை சாதிக்கக்கூடிய அந்த நிலை, அவருடைய அந்த நிற்கக்கூடிய பாங்கோ வீற்றிருக்கக்கூடிய நிலையோ கிடந்த திருக்கோலம் சயன திருக்கோலம் எந்த திருக்கோலத்தில் இருந்தாலும் அவரை பார்க்க வரக்கூடிய அந்த க்ஷணத்திலேயே யாரும் நிர்ணயித்து விடலாம். யாரும் சாமானியப்பட்டவர்கள் கூட ஜெகத்காரணம் இவரே என்று நிர்ணயித்து விடலாம் என்று அந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை விளக்கினார்கள். இப்படி கூட பார்க்கலாமா? கண்டவாத்தால் தனதே உலகென நின்றான். கண்டவாற்றால் ஆறுன பிரகாரம் முறையால், கண்டவாற்றால் எம்பெருமான் தாம் காண்கிறார், தம்முடைய திருக்கண்களாலே நம்மை நோக்குகிறார். அப்ப அவருடைய கண்டவாற்றால், அதாவது அவர் நம்மை எப்படி காண்கிறாரோ அந்த முறையிலேயே அவருடைய திருக்கண் நோக்கத்தை வைத்துக் கொண்டே ஓ இவர்தான் ஜெகத்துக்கு காரணம் போல் இருக்கிறதே, இவருக்கு நிகர் மற்றொருவர் இல்லைன்னு இந்த திருக்கண் நோக்கமே காட்டி விடுகிறதே என்றும் புரிந்து கொள்ளலாம் போல் இருக்கிறதே. அப்ப கண்டவாற்றால் தனதே உலகு, ஜெகத்தனைத்தும் தன்னுடைய சொத்து என்பதை கண்களாலேயே நமக்கு காட்டி விடுகிறார். தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்னு நோக்கி என்னும் ஆழ்வார் சாதிக்கிறார். நிறைய விஷயங்களை வாய்க்கொண்டு பேசுவதற்கு பெருமானுக்கு முடியலையாம். மிகுந்த அன்பு, நமக்கு எம்பெருமானிடத்துல மிகுந்த மையல் காதல் அன்பு இருக்க வேண்டும். ஆனா நம்மை விட பெருமானுக்கு நம்மிடத்துல மிகுந்த அன்பு மையல் காதல். நாம பக்தனா போய் பெருமானிடத்துல முன்ன நின்றால் பெருமானுக்கு வார்த்தையை அழமாட்டேன் என்கிறதாம். அவரால் வார்த்தையால பேசி என்ன ஏதுன்னு இவனிடத்துல நிறைய விசாரிக்க முடியல, ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப கண்களாலேயே குளிர நோக்கி கண்ணாலேயே அனைத்தும் பேசிவிடுகிறார். தூதுசை கண்கள், கண்களே தூது நடக்கின்றன. பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவையெல்லாம் காட்டி நீ இத்தனை காலம் என்னை விட்டு பிரிந்திருந்தாயே, இன்று வந்து சேர்ந்தாயே என்ன அந்த அன்பு வாத்சல்யத்தை எல்லாம் கண்களாலேயே காட்டி விடுகிறான். மேலும் தானே ஜெகத்துக்கு காரணம் என்பதையும் காட்டி விடுகிறான். அப்ப விபவம் விவருணோதி விஸ்திருணீதே ருச்சம், மேலும் அவருடைய சோபை, ருச்சம் என்றால் அழகு, தன்னுடைய அந்த சோபை தன்னுடைய தனிப்பட்ட அழகை கண்கள் நன்றாக ஆவிஷ்குருதே, அதாவது ருச்சம் விஸ்திருணீதே நன்றாக பரவச் செய்கிறது. விபவம் விவருணோதி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதத்தை உபயோகிக்கிறார். விவருணோத்தின்னா நன்றாக வியக்தமாக்குகிறது, அதை நல்லா வெளிப்படையா வெளிச்சம் போட்டு காட்டுறதாம். கண்கள் இதோ எம்பெருமான் தான் ஜெகத்துக்கு காரணம் என்பதை உலகத்துக்கெல்லாம் நன்றாக வெளிப்படுமாறு செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அடுத்து அவருடைய அழகை இன்னும் பெருக்குகிறது. அழகை இன்னும் அதிகமாக்குவது எது என்றால் கண்கள். பெருமானுடைய திருமேனியில எத்தனையோ அவயவங்கள் இருந்தாலும் அந்த திருக்கண்களுடைய அழகு என்பது அவருடைய அழகை இன்னும் அதிகமாக்கிறது. அவருடைய திருக்கண்கள் தானே நமக்கு நேராக நம்மை பார்த்து அனுகிரகிக்கிறது. மற்ற அவயவங்கள் எத்தனை இருந்தாலும் நாம் அந்த அவயவங்களை நோக்க வேண்டும். பெருமானிடத்துல எல்லா அழகும் இருக்கு, ஆனா அந்த அழகெல்லாம் நாம கண் கொண்டு பார்த்தால்தான் நம்முடைய கண்ணுக்கு இலக்காகி புத்திக்கு இலக்காகி மனசுக்கு பட்டதென்றால் இது அழகா இருக்கேன்னு நாம அனுபவிப்போம், ரசிப்போம். ஆனா இப்ப எம்பெருமான் விஷயத்துல அவருடைய மற்ற அவயவங்களை காட்டிலும் திருக்கண்கள் எப்படிப்பட்டதுன்னா, இப்ப அந்த திருக்கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது அதுவே ஒரு விதமான வெளிப்பாடை செய்கிறது. இதே மற்ற அவயவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குமான்னா தெரியாது. அவருடைய திருக்கைகளோ திருவடிகளோ திரு இடையோ திரு மார்போ இதெல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. ஆனா கண்கள் மட்டும் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பை நன்றாக வெளிப்படுத்துகிறது, நம்மிடத்துல இன்னும் கலந்து பழகுகிறது, நம்மிடத்துல அது நன்றாக ஈடுபடுகிறது. அப்ப இப்படி இருப்பதினாலே அவருடைய கண்கள் என்பது இந்த திருமேனிக்கு அழகை இன்னும் அதிகமாக்கிறது என்று அப்படி சோபையை
அது பரவச் செய்கிறது. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பைத்தியம் பிடிக்கும்படி செய்துவிட்டது. இவ்வெம்பெருமானை தவிர மற்றொரு விஷயத்துல ஈடுபட மாட்டேன் என்று அவ்வளவு ஒரு பித்து பிடித்தார் போலே நம்மை ஒரு பாடுபடுத்தி விடுகிறது எம்பெருமானுடைய திருக்கண்கள். ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூத்தங்கொலோ அறியேன், ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கொள்கொலோ அறியேன். பிரிந்த நிலை நாயிகா பாவத்துல நம்மாழ்வார் விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரம், பெருமானுடைய 2 திருக்கண்கள், இது கண்களா யமனான்னு தெரியல. என்ன அழகு, என்ன அழகு! எவ்வளவு அழகோடு இருக்கக்கூடிய அந்த கண்கள் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்காமல், பெருமான் தானே நம்மோடு வந்து கலக்காமல் எங்கேயோ இருக்கிறான், நம்ம விட்டு பிரிந்திருக்கிறான்னு பார்த்தால் இத்தனை அழகோடு இருக்கக்கூடிய அந்த கண்களை வைத்துக்கொண்டு ஒரு பாடுபடுத்துகிறானே, இவன் நம்மிடத்துல வந்து நம்மோடு கலந்து பழகாமல் தள்ளி இருக்கிறானே என்று பார்த்தால் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த கண்ணழகு எதற்குத்தான் பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான்னு புரியல. அப்படியே என்னுடைய உயிரை கொள்கிறது, என்னுடைய ஆத்மாவையே சின்னாபின்னம் செய்து விடுகிறதே, தரிக்க முடியவில்லையே அவனை விட்டு பிரிந்து. இத்தனை அழகோட பெருமானுடைய கண்கள் அமைந்திருக்கிறதே, இதையே அவன் புரிந்து கொள்ளாமல் இப்படி நம்மிடத்துல இந்த பாடுபடுத்துகிறான், நம்மை இவ்வளவு வருத்தம் அடையும்படி செய்கிறான். அந்த கண்ணழகு என்பது அவ்வளவு அழகு, அதனாலே பித்து பிடித்தார் போல ஆகிவிடுகிறது ஆழ்வார்களுக்கு. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த சோபை, அவருடைய அந்த அழகையெல்லாம் நன்றாக இது பரவச் செய்கிறது என்று இதையும் காட்டினார். அப்ப விஸ்துரணீதே ருச்சம், கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கன் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூர் உருவவே உண்டு நிலையும் தளர்ந்து நைவேளை என்று ஆண்டாள் நாச்சியாரும் தெரிவிக்கிறார். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கன் என்னும் அழகான வில்லு புருவத்தை கொண்டிருக்கிறார். புருவம் வில்லை போல அமைந்திருக்கிறது எம்பெருமானுடைய புருவங்கள். அடுத்து கடைக்கண், அவருடைய திருக்கண் நோக்கம் சிறைக்கோளால், அது அப்படியே சிறைபிடிக்கிறதா. கண் என்பதே ஒரு வலைய போல இருந்து வலை வீசி பலரையும் அந்த வலையாலே சிக்குணும்படி செய்து தம்முடைய கண்களுக்கு இலக்காகும்படி செய்து சிறந்த அனுபவத்தை கொடுக்கிறார் எம்பெருமான். அப்படி சிறைக்கோளால் நெஞ்சூடுருவவே உண்டு நிலையும் தளர்ந்து நைவேளை, இப்படி சிறை, அதை சிறைப்படுத்தக்கூடிய கண்கள், அது நம்ம எப்படி பாதிக்கிறது? நெஞ்சு ஊடு உருவ, நெஞ்சத்துக்குள்ள போய் அப்படியே ஆத்மாவையே அழித்து விடுகிற மாதிரி அவ்வளவு அழகு. இத்தனை அழகு கொண்டிருப்பவன் பிரிந்திருக்கிறானேங்கிற அந்த துக்கத்தினாலே ஐயோ நெஞ்சே உழைந்து விடுகிறதேன்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். அப்போ அழகுக்கு இலக்காகி இலக்காக்கின பிற்பாடு எம்பெருமான் பிரிந்து விட்டான் என்றால் தரிக்க முடியவில்லை. ராமனுடைய அம்புகள், ராமனுடைய அந்த கூர்மையான அம்புகள் இருக்கே, அதுல 2 விதம், சின்னம் பின்னம். சில அம்புகள் எல்லாம் நேர போய் உடலை தைத்து பிராணனை எடுத்து விடும், அவ்வளவுதான். ஒரு க்ஷணத்திலேயே பிராணன் முடிந்து விடும், அப்புறம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, துன்பமே இல்லை, பிராணனே போய் விடுகிறதே. அதனால வலி இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அந்த பிராணன் தப்பித்து விடுகிறது, ஆத்மா தப்பித்து விடும். அதே சில பேருக்கெல்லாம் இந்த அம்பு போய் தைத்து மரண வேதனையை கொடுக்கும், ஆனா மரணம் மட்டும் வராது. அப்ப அந்த வேதனை துன்பத்தை அனுபவித்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுவான். அந்த மாதிரித்தான் இந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண் நோக்கு. இது என்ன செய்கிறதுன்னா, நம்ம ஒரு பாடுபடுத்தி அந்த அழகு அப்படியே உள்ளத்தை போய் தைத்து மரணத்தை ஏற்படுத்தல, ஆனா அந்த எம்பெருமானும் வந்து கலக்காமல் பிரிந்திருக்கிறான். என்ன செய்வதுன்னே தெரியாமல் ஒரே துடிப்பு, தளர்ந்தே போகக்கூடிய ஒரு நிலை. ஆக இது எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெருமை. அப்ப தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ தகவிலையே நீ கண்ணா என்னும் ஆழ்வார் சாதிக்கிறார். சூர்பனகை, அவளும் ராமனுடைய அந்த திருக்கண் நோக்கிலே ஈடுபட்டவள். காது மூக்கு அறுபட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. இப்ப எவ்வளவு கோபம் இருக்கணும், என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினவன் எவ்வளவு கொடியவன் என்று வெய்ய வேண்டும். அப்படி வெய்ய வேண்டிய அந்த வாயாலே வாழ்த்துகிறாள். வெய்ய வேண்டிய வாயாலே வந்து இந்த நிலைமைக்கு எது காரணம் என்றால், இத்தனை அழகானவர்கள் தான் காரணம். அவர்களுக்கு எவ்வளவு அழகு இருந்து தெரியுமா? தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் என்ன ஒவ்வொரு அழகா சொல்லி, என்ன பருவம், என்ன பருவம், இளமை பருவம், அப்படியே காளைய போல ஏறுகளை போல அந்த இருவரும் இருந்தனர். ரூபசம்பன்னவ், அவ்வளவு கச்சிதமான உருவ அழகு.
ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒற்றுமையான அழகு அமைந்திருந்தது. சுகுமாரவ், மிகுந்த மென்மை கொண்டிருப்பவர்கள். காளை எருது போல இருந்தான்னா, ஒரே உடல் வலிமையா கரடு முரடா இருப்பவர்களான்னா, மென்மையான திருமேனி கொண்டிருப்பவர்கள். புஷ்பஹாச சுகுமாரமான திருமேனி. இப்படி சொல்லி ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ், ரொம்ப மென்மையானவர்கள்னா பலம் இல்லையா, பெருமை ஊதினாலே கீழே விழுந்து விடுவார்களான்னா சிறந்த பலம் கொண்டிருப்பவர்கள். புண்டரீக விஷாலாட்சவ், தாமரைய போலே அவ்வளவு அழகான திருக்கண்கள் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் தான் என் காது மூக்க வெட்டினார்கள்னு எப்பயோ 3 ஸ்லோகம் கழித்து பின்னாடி சொல்ற. யாராலம்மா உனக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அண்ணன்மார்கள் கேட்டா, இதோ இந்த கொடியவன் பாவி இவன் தான் இப்படி செய்தான்னு வெய்ய வேண்டி இருக்க, அந்த அழகு உள்ளம் முழுக்க நிரம்பியதினாலே அழகையெல்லாம் சொல்லி இப்படி அழகானவன் தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிவிட்டான் என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படி சூர்பனகைங்கிற அந்த கொடியவள் கூட அந்த ராமனுடைய திருக்கண் அழகில ஈடுபட்டிருக்கிறாள்னா, கண்கள் திருமேனியினுடைய அழகை இன்னும் பரவச் செய்கிறது. அதத்தான் ருச்சம் விஸ்துருணீதே ருச்சம் ஆவிஷ்குருதே என்று இங்க கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். கிருபாம் அபாராம் அபிவருஷதி, அபாராம் கிருபாம் அபிவருஷதி, எல்லையில்லாத கருணையை இது வெளிப்படுத்துகிறது. எல்லையில்லாத கருணை, பெருமானுடைய கருணைக்கு எல்லை உண்டோ? எல்லையே கிடையாது. அவருடைய குணங்களுக்கும் எல்லை கிடையாது. ஒவ்வொரு குணத்துக்கும் எல்லை கிடையாது. அசங்கியாதமான கல்யாண குணங்களை கொண்டிருப்பவர். அப்போ ஒவ்வொரு குணமா எண்ணி முடிக்க முடியாது, இது ஒரு அர்த்தம். சரி, ஒரு குணத்துக்கு எல்லை உண்டா? கருணைனா இவ்வளவுதான் கருணை, அழகுன்னா இவ்வளவுதான் அழகு, மென்மைனா இவ்வளவுதான் மென்மை, செல்வம்னா இவ்வளவுதான் செல்வம்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வரம்பிட முடியுமா என்றால் அதற்கும் எல்லை கூற முடியாது. சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாஷ்ட ஷார்ங்கினஹா என்ன இது சாஸ்திரமே தெரிவிக்கிறது. அபாராம் கிருபாம் ஆவிஷ்குருதே, மிகுந்த அந்த கருணையை வெளிப்படுத்துகிறது. உயிர்களுக்கெல்லாம் தாயாய் அழைக்கின்ற தந்தாமரை கண்ணனிரே, ஆழ்வார் சொல்லும் பொழுது தாயை போல இருந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்றாக ரட்சிப்பவன், கருணையை காட்டுபவன் என்று சொல்லும் பொழுது தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணன், தாமரை கண் கொண்டிருப்பவனான எம்பெருமான் அந்த கண்களாலேயே கருணையை பொழிகிறான் என்னதான் காட்டினார். ஆகவே கண்களாலேயே மிகுந்த கருணையை வெளிப்படுத்துபவன். மேலும் கிருபை இருந்தாதான் கண் நோக்கம்ங்கிறதே நம்ம பேர்ல வரும். ஒருத்தரை பார்த்து அவர் கட்டாட்சிக்கிறார், பெருமான் கண்ணால நம்மை நோக்குகிறார் என்றாலே கருணை உள்ளவன்னு தெரிகிறதே. மிகுந்த கருணை இருப்பதனாலதான் தாழ்ந்தவனான என்னையும் பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. வைகுந்தத்துல எத்தனையோ நித்தியசூரிகள் உள்ளனர், முக்தாத்மாக்கள் இங்கிருந்து விடுபட்டு சென்ற முக்தர்கள் பலரும் உள்ளனர். அப்ப இத்தனை பேர் அங்க இருக்கிறச்ச அதையெல்லாம் மீறி என்னிடத்துல அவர் வருகிறது என்றால் அப்ப நிச்சயம் அவரிடத்துல கிருப்பை இருக்குன்னு அர்த்தமே. காருண்ய மாருதா நீதைஹி ஷீதலைஹி அபிஷிஞ்ச மாம் என்று இதைத்தான் திருக்கச்சி நம்பிகளும் பிரார்த்தித்தார். அப்ப பெருமானுடைய திருக்கண் நோக்கம் நம்மிடத்திலே அவர் திருக்கண்களால நோக்குகிறார், கட்டாட்சிக்கிறார் என்றால் அபாராம் கிருபாம், இது ஏதோ சின்ன கருணை இல்லை, மிகுந்த கருணை. வசிஷ்ட விஸ்வாமித்தர் முதலான ரிஷிகள் எல்லாம் இருக்க, எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்க, ஆச்சாரியர்கள் இருக்க, அவர்களையெல்லாம் விட்டு பெருமானுடைய கருணை நம்மிடத்திலே வருகிறது என்றால் அப்ப நிச்சயம் கருணையினால்தான் வருகிறது. நம்மிடத்துல ஏதோ குணங்கள் இருக்கு, பெருமைகள் இருக்கு, இதை பார்க்கிறாரா எம்பெருமான்னா? ஏதும் இல்லை. நம்மிடத்துல ஏதும் இல்லாமல் இருக்க நம்ம எம்பெருமான் நோக்குகிறான் என்றால் இது அவனுடைய கருணை. அப்ப திருக்கண் நோக்கமே கருணையை வெளிப்படுத்துகிறது. அபிவருஷதி ஹருஷம், மேலும் இந்த திருக்கண்களே ஆனந்தத்தையும் நன்றாக வெளிப்படுத்துகிறது, மிகுந்த ஆனந்தத்தை பெருக்குகிறது. அதான் ஹர்ஷம் அபிவருஷதி, ஆனந்தத்தை பெருகச் செய்கிறது. எம்பெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த கண்களால நம்ம பார்க்க பார்க்க எல்லோரும் வந்துட்டார்களே. இத ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முதலான அந்த நூல்களிலே பராசர பட்டர் விவரிக்கும் பொழுதும் எம்பெருமானுடைய திருக்கண்கள் 2 திருக்கண் இருக்கா, திருக்கண்கள் ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டதாம். நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சிறைப்பிடித்து விட வேண்டும், அப்படியே வலை வீசி படிக்கிற மாதிரி 2 கண்கள் இருக்கும். 2 பேருமா போய் உலகத்துல எல்லா ஜீவாத்மாக்களையும் பிடித்து கொண்டு வருவோம். நீ இந்த பக்கம் பரவு, நான் அந்த பக்கம் பரவுகிறேன்னு கண்கள் பரவ ஆரம்பித்ததாம். எவ்வளவு தூரம் அது விரிய ஆரம்பித்ததுன்னா, கண்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய ஆழ்வார்கள், சங்க சக்கர ஆழ்வார்கள் வரைக்கும் நீண்டதான். அது தடுத்துடுத்து, அதுக்கு மேல நீள முடியல.
இந்த பக்கம் போகலான்னா நடுவுல நாசிகா மூக்கு அது தடுக்கிறது, அதனால இந்த பக்கம் போக முடியலையா. மேல் பக்கம் போகலான்னா புருவ வட்ட அழகியான் வில்லை போன்ற புருவம் தடுக்கிறதா, அதனால மேல் பக்கமும் போகலையாம். கீழே போகுமான்னா இங்க கீழே இருப்பவர்களை மேல ஏத்துவதற்குத்தான் எம்பெருமானுடைய பார்வையை தவிர இன்னும் கீழே இறக்குவதுங்கிறது கூடாது, அதனால கீழ்ப்பக்கம் போகலையாம். அப்ப இந்த பக்கம் நான் போறேன், அந்த பக்கம் நீ போறேன்னு கண்கள் விரிய ஆரம்பித்தது. ஆனால் ஆழ்வார்கள் தடுத்தனர். அந்த அளவுக்கு விரிந்து எல்லோரையும் தன்னிடத்துல ஆட்படுத்தி கொள்ள வேண்டும்னு பார்த்து ஆட்படுத்தி கொண்டு மகிழ்கிறதோ இந்த கண்கள் என்னத்தான் அங்கேயே சாதிக்கிறார். அப்ப ஹர்ஷம் அபிவருஷதி, பெருமானுடைய திருக்கண்கள் அது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்த சந்தாயகம், நம்மை பார்த்து பெருமானுக்கும் மகிழ்ச்சி. துயரரு சுடரடி, பெருமான் தன்னுடைய துயரை போக்கிக் கொள்ளுகிறான். நாம போய் பெருமானை பற்றினோம் வணங்கினோம் என்றால் இத்தனை காலம் இவன் வராமல் இருந்தான், இப்ப ஒன்றோ இவன் வந்தான், நல்லவேளை இப்பயாவது இவன் வந்தானே என்று அதற்கு முதல்ல மகிழ்ச்சி அடைவது சந்தோஷப்படுவது பெருமான் தான். அப்ப கண்களால் நம்ம பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஒரு உற்சவம் என்ன பெருமான் ஏன் நடத்தி கொள்ளுகிறான்னா தனக்கு ஏதோ இல்லாத பெருமை, உற்சவம் நடத்தினாதான் தன்னுடைய பெருமை வெளிப்படும். இப்படி அல்ல, உற்சவம் என்று பெயரிட்டு திருநாள் என்று பெயரிட்டு ஆளை கூட்டுறாராம் எம்பெருமான். பல அடியார்களை ஒன்று திரட்டி பார்க்க வேண்டும், இதைத்தான் ஆசைப்படுகிறான். அப்படி பலரும் திரண்டு வந்து விட்டால் கண்கள் மிளறுகிறது, சந்தோஷப்படுகிறது, அதனாலேயே பூரிப்பு அடைகிறது. அப்போ ஹர்ஷம் அபிவருஷதி. ஆர்திரபாவம் தனுதே, ஆர்திரபாவம் ஆர்திரதா நனைந்து இருத்தல், தனுதே ஆர்திரபாவம் ஆர்திரபாவத்தை உண்டாக்குகிறது. தனுதேனா அது நம்மிடத்துல உண்டாக்குகிறது. பெருமானுடைய கண்கள் எப்போதும் மிளிர்ந்து நினைந்து இருக்கும், குளிர்ந்து இருக்கும், நினைந்து இருக்கும், வறண்டு போயிருக்காது. எப்பவும் நம்ம இடத்துல அந்த அன்பு பேரிட்டு கொண்டிருப்பதினாலே எப்போதும் அது மிளிர்ந்து கண்கள்ல ஒரு சொட்டு நீர் அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே இருந்ததுன்னா ஒரு பளபளபளான்னு தெரியுமே. என்ன கண் இவ்வளவு பளபளான்னு இருக்குன்னா உள்ளுக்குள்ள நீரோட்டம் நன்னா இருக்கு, நன்றாக அந்த கண்கள் ஆனந்தமா நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றோமா, அத மாதிரி பெருமானுடைய கண்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, மிளிர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட கண்கள் நம்மிடத்துல என்ன செய்கிறதுன்னா நமக்கும் ஆர்திர பாவத்தை உண்டாக்குகிறது. ரொம்ப வறண்டு இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் உருக்குகிறதாம். மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்னேனே. என்னுடைய மரத்தை போல் இருக்கக்கூடிய கடுமையான நெஞ்சத்தினாலே உன்னிடத்துல ஈடுபடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அப்படி இருந்த என்னையும் போதரை என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்ன தன்னுடைய கண்களால காட்டி காட்டி எங்கேயோ பாக்குறிய இங்க பார் என்ன தன் கண்களால என்னை அவனிடத்துல ஈடுபடுத்தி கொண்டு அப்புறம் என்ன ஆகிவிட்டதுன்னா உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. முன்னாடி மரத்தை போல இருந்த உள்ளம் உடல் இப்ப அப்படியே உருகி விடுகிறது. உடலனுக்கு உருகுமாலோ, ஒரு க்ஷணம் கூட அது தரித்து நிற்க முடியல, உருகி போகிறது. ஆத்மா உருக ஆரம்பிக்கிறது. காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ன இப்படியெல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே தேவரியருடைய அந்த திருக்கண்கள் நம்மிடத்துல இப்படிப்பட்ட பாவங்களை ஏற்படுத்துகிறதே. ஆக இதையெல்லாம் அனுபவித்து ஒரே ஸ்லோகத்திலே கண்கள் 5 விதமான தன்மைகளை காட்டுகிறது. முதல்ல பார்த்தால் விபவம் விவருணோதி, அவருடைய செல்வத்துக்கெல்லாம் இது அடையாளமாக இருக்கிறது. அடுத்து விஸ்ருணீதே ருச்சம், அவருடைய அந்த சோபை அழகை இன்னும் பரவச் செய்கிறது. அடுத்து கிருபாம் அபாராம் ஆவிஷ்குருதே, எல்லையில்லாத கருணையை நன்றாக வெளிப்படுத்துகிறது. அபிவர்ஷதி ஹர்ஷம், இதெல்லாம் அவருடைய மகிழ்ச்சி, அதுவும் கண்களாலேயே நன்றாக வெளிப்படுத்துகிறான், நமக்கும் மகிழ்ச்சியை பெருக்குகிறான். அடுத்து தனுதே ஆர்திரபாவம் தே வரத ஏஷ திருஷ்டிபாதா, உன்னுடைய அந்த திருக்கண் நோக்கமானது ஆர்திரபாவத்தை உண்டாக்குகிறது. எங்களுடைய அந்த உள்ளத்தை எல்லாம் அப்படியே கமர்பிளந்த அந்த உள்ளத்தை எல்லாம் உருக்கி மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்ன கூவுமால் என்ன அந்த எம்பெருமானிடத்துல ஈடுபடுவதற்கு இந்த கண்களே நம்ம அப்படி வசப்படுத்துகிறது. ஒரு பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்னும் ஆச்சாரியரை ராமானுஷர் பெரிய பெருமாளுடைய திருக்கண்களுடைய அழக காட்டி என்னோ திருத்தினார். ஆக அந்த கண்களே இப்படி நமக்கு எல்லா விதமான அந்த நன்மைகளையும் செய்கிறது. நம்மிடத்துல அந்த உயர்ந்த ஆத்ம குணங்களை எல்லாம் வளரச் செய்கிறது. இது ஆச்சாரிய ஹிருதயத்துல சொல்லும் பொழுது சபரி விதுர ரிஷிபத்னிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்ன காட்டுகிறார். புண்டரீகாட்சனுடைய நெடுநோக்கு என்ன செய்கிறதுன்னா பூத்தராக்குகிறது, புனிதப்படுத்துகிறது. நம்மிடத்துல இருக்கக்கூடிய அனாதி காலமான தோஷங்கள் குற்றங்களை எல்லாம் போக்கி
தூய்மைப்படுத்துகிறதாம். எங்கே கண்டோம்னா சபரி விதுர ரிஷி பத்னிகள். சபரியின் இடத்திலே, சபரி என்பவள் மதங்க மகரிஷியினுடைய சிஷ்யை. அந்த சிஷ்யைக்கு மதங்க மகரிஷிய ஆணையிட்டிருந்தார், நான் கிளம்புறேன், ஆனா நீ இப்ப என்னோட வர வேண்டாம், இங்கேயே இரு. பின்னாடி ஒரு சமயத்துல ராமன் இந்த வழியாக எழுந்தருளுவார், அப்ப பெருமாளுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்துவிட்டு பின்னர் நீ வரலாம் என்று சொல்லி நியமித்திருந்தார். அதனாலேயே தினமும் காத்துன்றிருந்தார். தன் நாவுக்கு இனிதான பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு எப்போ பெருமாள் வருவார், ராமன் எப்போ எழுந்தருளுவார்னு காத்து கொண்டிருந்தாள். அப்படி காத்து கொண்டிருந்தவனிடத்துல ராமனும் வந்து உபச்சாரமாக அந்த பழங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கண்களால பார்த்து கட்டாட்சித்தானா. பூதாஸ்மி ரகுநந்தன சக்ஷுஷாசவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன, உன்னுடைய திருக்கண்களாலே நான் புனிதம் அடைந்து விட்டேன், ஆச்சாரியனுடைய அந்த நியமனத்தை இதோ செய்து முடித்தேன், அனுமதி கொடுப்பாய், ஆச்சாரியர் எங்கு சென்றாரோ அங்கு அடியேனும் செல்வதற்கு நீர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ராமனும் அனுமதிக்க இவளும் புறப்பட்டாள். அப்ப சபரி அவளும் ராமனுடைய திருக்கண்களாலேயே புனிதமடைந்தாள்னு தானே தெரிவிக்கிறாள். விதுர விதுராண்ணானி பூஜே சுச்சீனி குணவந்திச்ச என்ன அந்த விதுரன் விதுராழ்வான் என்னே கொண்டாடப்படுகிறார் சம்பிரதாயத்திலே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அப்படிப்பட்ட விதுராழ்வானுடைய திருமாளிகைக்கு சென்றன்றோ கண்ணன் அமுது செய்தருளினான். அவன் குலத்தில பார்த்தால் ரொம்ப தாழ்ந்த குலம்னு பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை பார்க்கவே இல்லை எம்பெருமான். அவனுடைய பக்திக்கு மெச்சி இவன் திருமாளிகைக்குத்தான் போகணும், இவனுடைய குடிசைக்குத்தான் போகணும். அது எங்கேயோ ரொம்ப கீழே எங்கேயோ ஒரு சின்ன குறுக்கு தெருவுல சந்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன இடம் குடிசை, அதுலத்தான் அவர் வாழ்ந்திருந்தார். ஆனா அது எங்க இருக்குன்னு தேடி அங்கு போய் விதருடைய திருமாளிகையில உள்ள போய் அமர்ந்து அவர் பக்தியில தடமாடுறார். என்ன எதுன்னு ஒன்னும் புரியல. எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் நம்ம கிரகத்தை நோக்கி வந்திருக்காரு, என்ன அவரை மனைய போட்டு உட்கார வைக்கலான்னு மனைய போட்டா தடவி தடவி பார்த்தான். ஏதாவது குண்டூசி வச்சிருப்பேனோ என்னமோ தெரியலையே. அங்கத்தான் இப்போ துரியோதனன் துஷ்சாதனன்லாம் இந்த கண்ணனுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை தினம் அவர் வருகிறாருன்னா அந்த ஆசனத்துக்கு பெரிய பள்ளத்தை வெட்டி மேல ஆசனத்தை போட்டு வச்சா இவன் உட்கார்ந்த உடனே அது அப்படியே முறிந்து கொண்டு கீழே போய் விழுந்துடும். மலர்கள் எல்லாம் சேர்ந்து முடிச்சு விடலாம் கிருஷ்ணனை. என்ன இப்படியெல்லாம் அந்த கண்ணனத்தில் அபச்சாரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். அவனுடைய சோற்றை உண்டு வாழ்ந்தவன் தானே, அதனால் நமக்கும் புத்தி எப்படி போயிருக்கும்னு தெரியல. இந்த மனையில ஏதானும் சின்ன குண்டூசி வச்சிருந்தா கூட பெரிய அபச்சாரம் ஆயிடுமேன்னு தடவி தடவி பார்த்தார். ஒண்ணும் இல்லைன்னு கண்ணன் அவரை நகர்த்தி தானே அமர்ந்தார். சரி, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், என்ன இருக்கோ கொடும். பழத்தை எடுத்தார், தோலெல்லாம் உரிச்சு உரிச்சு கண்ணன் இடத்துல கொடுத்தார். பழத்தையா எடுத்து கீழே போட்டார். தன்னை பழத்தை கொடுத்தா சட்டுன்னு கீழே பார்த்தா ஒரே பழமா குவிந்திருந்தது. என்ன கண்ணா இது, பழமெல்லாம் கீழே போட்டேன், தோலா எத்தனை நேரம் கொடுத்தேன்னா? ஆமா, என்ன தோலைத்தான் வாங்கி சாப்பிட்டிருக்கார். சரி, அபச்சாரப்பட்டுட்டேன், க்ஷமிக்கணும்னு கீழே விழுந்த சேவித்து இந்த பழம் தருகிறேன்னா? போறோம் இத்தனை தோல் சாட்டே வயிறு திருப்தி ஆகிவிட்டது. நீ தோல் கொடுத்தோ பழம் கொடுத்தோ திருப்தி இல்லை, உன்னுடைய பக்திக்கு தான் நான் திருப்திப்படுகிறேன் என்று சொல்லி விதுரனிடத்துல அந்த தன்னுடைய வாத்சல்யம் குளிர்ந்த அந்த கண்களால விதுரனை கட்டாட்சித்து அவரிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் குற்றங்கள் குலத்தால எந்த தோஷம் இல்லாதபடி செய்தான். விதுரனுக்கு நல்ல கதியே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அடுத்து ரிஷிபத்னிகள். இது இன்னும் சின்ன வயசிலே, இது எப்பயோ பாரத யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்துக்கு சற்று முன்பு. ஆனா இன்னும் சிறு பிராயத்திலே கோகுலத்திலே மாடு கன்றுகளை மேய்த்துக்கு போகிற சமயத்திலே பிரசாதங்களை எடுத்து கொண்டு போயிருந்தாலும் போராது. அப்ப நிறைய பசி, உலகம் உண்ட பெருவாயன் அல்லவா, அதனால நல்ல பசி எடுக்க எங்க ஆகாரம் கிடைக்கும்னு சுத்தி பார்த்தா ரிஷிகள் எல்லாம் அவர்கள் குடிசையெல்லாம் கண்ணப்பட்டதாம். ஓ, ரிஷிகள்லாம் வாழ்கிறார்கள், இங்க போய் நாம பிரசாதத்தை பெறலாம்னு பசங்கள் தன்னோட கூட இருக்கக்கூடிய 10,000 பிள்ளைகள்ல சில பேரை அனுப்பினா. அவள்லாம் போய் ரிஷிகள் இடத்துல கேட்டாலும் அவள்லாம் பார்த்து ஒரே கோபத்தோடு விரட்டி அனுப்பினார்கள். இடப்பிள்ளைகள் மாடு மேய்க்கிற உங்களுக்கு போய் இந்த பிரசாதம் எல்லாம் கொடுப்பதா? முதல்ல யாகம் எல்லாம் நன்னா நடக்கணும், யாகத்துக்கு போய் மிஞ்சி என்ன இருக்கோ கொடுப்போம், சாயங்காலமா வாங்குவோன்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்ப பசிக்கிறதுன்னா சாயங்காலம் போய் என்னத்தை வாங்குறது, பசி எடுத்த சமயத்துல இன்னும் சாப்பிடணும். என்ன இவர்கள்லாம் கண்ணை பிசங்கி கொண்டு கண்ணனிடத்துல வர என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். இன்னும் இல்ல, ரிஷியின் இடத்துல போய் கேட்டோம், அவர் இப்படி சொல்லி அனுப்பி வைத்தாருன்னா. ஐயோ, ரிஷிகள் இடத்துல போய் கேட்பாளா? அவளுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்னும் தெரியாது. கண்ணை மூடிண்டு எங்கேயோ அந்தரியாமின்னு ஜபம் பண்ணிண்டு எங்கேயோ இருக்கிறவனுக்கு ஸ்வாஹா ஸ்வாஹான்னு அவிச சேவத்து இதெல்லாம் பண்ணுவா. அங்கெல்லாம் போகவே கூடாது. எப்பவுமே நம்ம கட்சி தாய்மார்கள் கட்சி, தாயார் கட்சியில தான் நாம இருக்கணும். ரிஷி பத்னிகள்னு இருக்காளே, அவள் இடத்துல போய் கேளுங்க. கண்ணன் காத்துட்டு இருக்காராம், வயிறு துடிக்கிறதான், கண்கள் எல்லாம் பஞ்சடைஞ்சு போச்சா, கண்ணனுக்கு பிரசாதம் வேணும்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்ப. சரி, இந்த தடவை நிச்சயம் போய் கேட்கணும், நீ சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்கு
என்ன போய் அந்த ரிஷி பத்னிகளிடத்துல சொல்ல, அவர்களும் ஐயோ எங்க பர்த்தாக்கள்லாம் என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது, எப்ப பாரு ஏதோ வேதத்தை சொல்லிட்டு இப்படியே சுத்தின்னு இருக்கா, சாட்சாத்து பிரம்மமே கண்ணனா வந்திருக்கிற சமயத்துல இவனுக்கு கொடுப்பதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய எம்பெருமானு கொடுக்கறேன்னா இது என்ன முட்டாள்தனம், அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நான் கொடுக்கறேன் வா என்ன தாங்களே பிரசாதங்களை பிசைந்து எடுத்து கொண்டு வந்து கண்ணன் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கிற சமயத்திலே எல்லா ரிஷி பத்னிகளையும் நன்னாக கட்டாட்சித்தார். அதுல ஒருத்திய கட்டாட்சிக்கும் பொழுது அவளுக்கு அங்கேயே எல்லா துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் போச்சான், எல்லா நன்மைகளும் ஏற்பட்டதா. அப்படியே அங்கிருந்தே புறப்பட்டு ஒரு வைகுந்தத்தையே அடைந்தாள். தத்ரைகா வித்ருதா பர்த்ரா பகவந்தம் யதாஸ்ருதம் ஹிருதோ உபகூஹ்ய விஜஹௌ தேகம் கர்ம நிபந்தனம். கர்மத்தினுடைய காரணமாக வந்திருக்கக்கூடிய தேகத்தை விட்டாள், அங்கிருந்தே முக்தி அடைந்தாள் ஒரு ரிஷி பத்னி. அப்ப ரிஷி பத்னின்னா அவளுக்கு அப்படி அந்த தேகத்திற்குண்டான அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு கர்ம நிபந்தனமாக வரக்கூடிய எல்லாத்தையும் அனுபவித்து அங்கேயே முடித்து என்று புறப்பட்டாள் இருக்கு. அப்ப அப்போதே சம்சாரான் முக்தை, சம்சாரத்திலிருந்து விடுபட்டாள். அதை பார்த்து எம்பெருமானும் மகிழ்ந்தான். ஆக இப்படி அந்த எம்பெருமானுடைய நோக்கு, புண்டரீகாட்சனுடைய நெடுநோக்குக்கு இவ்வளவு பெருமை. அதையெல்லாம் தான் இந்த 36வது ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் விவரித்தார். ஆச்சரியமான ஸ்லோகம். அடுத்து 37வது ஸ்லோகம். அருணாதர பல்லவே லசந்தி வரதாசௌ த்விஜ சந்திர சந்திரிகாதே அதிவித்ரும அஸ்தனிஸ்தலாலி ருச்சம் ஆவிஷ்குருதேஹி புஷ்கராட்ச. ஆழ்வானுடைய திரு உள்ளம் இன்னும் பெருமானுடைய அந்த திருக்கண்கள்லேயே தொக்கி நிக்கிறது. திருக்கண்ணழக பல ஸ்லோகங்கள் வர்ணித்தார். முடிக்கிற ஸ்லோகத்துல தான் இது 5 விதமான பெருமையை காட்டுகிறதேன்னு 36ல சொல்லி முடித்தார். சரி, ஆச்சே அடுத்த அவயவத்துக்கு போகிறாரான்னா இன்னும் புஷ்கராட்ச என்ன பழைய அந்த ஞாபகம், பழைய எங்கு அனுபவித்தாரோ அதை ஒரு தடவை தொட்டு கொண்டு அடுத்து அங்கிருந்தே அடுத்த இடத்துக்கு நகர்கிறார். ஹே புஷ்கராட்ச, ஹே எம்பெருமானே, தாமரை கண்ணனே, வரதனே, வரம் தரும் எம்பெருமானே, தே அருணாதர பல்லவே லசந்தி, உம்முடைய அழகான அருண அதர பல்லவம். அருண சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது, அதரம் பல்லவம் தளிர் போன்ற அப்படியே செடிகள்ல சின்ன சின்ன தளிர் வந்ததுன்னா எவ்வளவு பசுமையா இருக்கும், மென்மையா இருக்கும், மெத்துன்னு இருக்கும். அத மாதிரித்தான் இப்ப பெருமானுடைய திரு அதரங்கள், அவருடைய திரு உதடுகள் அது அப்படி இருக்கான், சிவந்து இருக்கு, தளிர் போல இருக்கு. அப்படிப்பட்ட அதரம் அவருடைய திருவதரம், அதாவது அவருடைய திரு உதடுகள் லசந்தி நன்றாக விளங்குகிறது. அசௌ த்விஜசந்திர சந்திரிகா அதிவித்ருமாம் அஸ்த நிஸ்தலாலி ருச்சம் ஆவிஷ்குருதேஹி. மேலும் அந்த அதரம் திரு உதடுகளுக்கு மேல எப்படி இருக்குன்னா சற்று திரு உதடுகள் அப்படி பிரிந்திருக்கு, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இல்ல. பெருமாள் நன்ன ஸ்மிதம், மந்த ஸ்மிதம், அது புன்முறுவல், நன்றாக அப்படி சிரித்து கொண்டிருப்பதினாலே உள்ள இருக்கக்கூடிய முத்து பல்வரிசையெல்லாம் தெரிகிறதா. அதத்தான் த்விஜ சந்திர சந்திரிகா. த்விஜங்கிறது தான் பல்லு, சந்திர சந்திரிகா அதாவது அந்த திருப்பல்லானது சந்திரனை போலே நல்ல சந்திரனுடைய ஒளி. சந்திரிகான்னா சந்திரனுடைய குளிர்ந்த ஒளி, வெள்ளவெளையர்னு இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவு, அதிலிருந்து வீசக்கூடிய குளிர்ந்த அந்த ஒளி பொருந்தி அந்த கிரணங்கள், அத மாதிரித்தான் இப்ப பெருமானுடைய திரு பல்வரிசை சந்திரன் போன்ற திருமத்துகளினுடைய ஒளியானது எப்படி இருக்கு, அழகான திரு உதடுகள், அதற்கு உள்ளே மேலே அமைந்திருக்கக்கூடிய முத்து பல்வரிசை, ரெண்டுத்தையும் பார்த்தா எப்படி இருக்குன்னா அதத்தான் அழகா வர்ணிக்கிறார். அதிவித்ருமம் அஸ்த நிஸ்தலாலி ருச்சம். ருச்சம்னா அழகு, சோபையா இருக்கு. அதிவித்ருமம், வித்ருமம்ங்கிறது பவழம், வித்ருமத்துக்கு மேலே, அதிவித்ருமம்னா வித்ருமத்துக்கு மேல, கீழே பவழமா அடுக்கி வைக்கணுமா. எவ்வளவு பெரிய பெரிய பவழங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு பெருந்தேவி தாயாரை போய் சேவித்தாள். அழகா பவழ மாலைகளை நிறைய சாத்தி கொண்டு ஒவ்வொரு புறப்பாட்டிலும் பவழ மாலை இல்லாது நடக்கவே நடக்காது. தாயாருக்கு அழகா, அதுவும் சின்ன சின்ன பவழமா இருக்காது, எல்லாம் விலை மதிப்பற்றதாய் உயர்ந்த பெரிய பெரிய சிவப்பு பவழங்கள். அந்த பவழத்தாலே அழகான பவழ மாலையை சாத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பவழங்களை வரிசையா அடுக்கணும். அந்த பவழத்துக்கு மேலே அஸ்த நிஸ்தலாலி ருச்சம். நிஸ்தலம் என்பது முத்துக்கள், நிஸ்தல ஆலி என்னால் முத்துக்களினுடைய ஒரு சேர்க்கை, ஒரு முத்தின் வரிசை. முத்துகளை அப்படியே கோர்க்கணும். அழகா அதை ஒரு கம்பியில கோத்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்ப்போம். முத்து வரிசை, முத்து மாலையை தனியா பார்த்தா ஒரு அழகு,
பவழத்தை தனியா பார்த்தா ஒரு அழகு, இப்ப பவழத்தை கீழே வைத்து மேல முத்து வரிசை அப்படி வச்சா என்ன அழகா இருக்கு. இப்படி ஒரு அடிகை செய்துக்கலாம் போல் இருக்குன்னு எல்லாருக்கும் தோணும். கழுத்துக்கு பலபலன்னு முத்து வரிசை மேல வச்சு கீழே நிறைய பவழமா அடுக்கி இப்படி ஒரு அடிகையை பண்ணி போட்டுக்கலாமான்னா நமக்கு நன்னா இருக்காது. இது தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தான் நன்னா இருக்கும். அந்த மாதிரி அமைந்திருக்கிறதே இது. அதிவித்ரமம் அஸ்த நிஸ்தலாலி ருச்சம் ஆவிஷ்குருதேஹி புஷ்கராட்ச. தாமரை கண்ணன் கொண்டிருப்பவனே பெருமானே, தாமரை கண்ணனே, உன்னுடைய அந்த திருவதரங்கள் பவழத்தை போல இருக்கு. உன்னுடைய திரு பற்கள் அது முத்துக்களினுடைய வரிசையை போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கே, கண்ணை கவரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. என்ன அதை தெரிவிக்கிறார்? ஆக இது பல அவதாரங்கள், அதுவும் முக்கியமா கிருஷ்ணாவதாரத்துல இந்த முத்துப்பல் வரிசை அவ்வளவு ஒளி பொருந்தியதாக இருந்தது. அதனால எம்பெருமானே மிகவும் ஆனந்தமடைந்தார். அவருக்கு நிறைய தேவைப்பட்டதாம். முதல்ல கண்ணன் பிறந்தாரா, காராகிரகம் சிறையிலத்தான் பிறந்தார் கண்ணன். அப்படி பிறந்த சமயத்துல ஜாதோஹி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர என்று வசுதேவர் கொண்டாடினார். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் வரும். இவரோ கருப்பு மேனி கார் மேனி செங்கன்னு ஒரே கரியவனா இருக்கான். அதுவோ சிறைக்கூடம், முழுக்க சிறைக்கூடம் இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள இருளன்ன மாமேனியனான கண்ணன் பிறந்தார்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பா இந்த குழந்தை இதோ இப்படி இருக்கு, இன்னும் அழகா இருக்குன்னு எப்படி கண்ணில் தெரியும்? இந்த மாதிரி மின்சார வசதி எல்லாம் உண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அந்த சமயம், ஒரு யுகத்துக்கே முன்னாடி. அதுவும் சிறைக்கூடத்துல வேற இருக்கா. நட்ட நடு ராத்திரி 12 மணிக்கு முழுக்க இருள் சூடி இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படி இருட்டு சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இருள் ஒத்த மாமேனி, ஒரு இருட்டா இருக்கக்கூடிய கருமை நிறவண்ணனான எம்பெருமான் வேற அவதரித்திருக்கிறான். எப்படி இந்த குழந்தை இவர்கள்லாம் பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சான்னா ஒன்னும் இல்லையா, கண்ணன் அப்படி ஹிஹின்னு சிரிச்சாராம். அவர் ஹஹான்னு சிரிக்க உடனே அவருடைய முத்து பல்வரிசை எல்லாம் தெரிஞ்சு ஒரே விளக்கு அங்கமிங்கமா பிரகாசப்பட்டதான். ஆஹா, குழந்தை என்ன அழகா இருக்கு என்ன. அவருடைய திரு அதரத்திலிருந்து பல்லிலிருந்து வந்த ஒளியை வைத்துக் கொண்டே கண்ணனை பார்த்து மகிழ்ந்தார்கள் வசுதேவ தேவகிகளாம். சரி, அது அங்க முடிஞ்சது. அடுத்து இருட்டா போய் பார்த்து வெண்ணையெல்லாம் திருடினார் கண்ணன். பகல்ல போய் எங்க வெண்ணெய் திருடுறது? அதனால எங்க இருள் மூடி இருக்குமோ இருட்டு சமயம் ராத்திரி வேலையா பார்த்து போய் வெண்ணையெல்லாம் திருடுறாரா? அப்பவும் அதே பிரச்சனை தான். இவரும் ஒரே இருட்டு, போயிருக்கக்கூடிய இடமும் இருட்டு. அப்ப அப்படியே தடவுவாராம். எங்க என்னென்ன பாத்திரம் இருக்கு, எது தயிர், எது பால், எது வெண்ணெய்ன்னு ஒவ்வொன்னத்தையா தடவி பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன எங்க ஒன்னும் ஒளி வீசினா யாரானும் உடனே என்னவோ ஒளிச்ச வருதேன்னு உடனே தெரிஞ்சுட்டுருவா. அப்ப ஒளியே வெளிச்சமே இல்லாத இடமா பார்த்து இவர் போய் பார்த்து ஒவ்வொன்னா எடுத்து அமுது செய்ய வேண்டும். முதல்ல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணுமே. அதற்கே என்ன செய்வார்னா இவர் ஆங்காங்கு போய் உட்கார்ந்து தடவி இது இன்னதான்னு கண்டுபிடிச்சு எடுத்துடுவார். உடனே ஒரு சந்தோஷம் வருமா, நன்னா சிரிப்பார். சிரிச்ச உடனே அவருடைய முத்து பல்வரிசை எல்லாம் நன்னா ஒளி வீசும். ஆஹா, நன்னா வெளிச்சமா இருக்கு, இதை வைத்துக்கொண்டே அமுது செய்து விடலாம். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது இருட்டுல சாப்பிடக்கூடாது. நம்ம எங்க சாப்பிடணும்னா அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல முதல்ல அமர்ந்து சாப்பிடணும். எங்கேயோ கையிலேயே வைத்துக்கொண்டு அப்படி இப்படி நடந்து கொண்டு வாயில 2 போட்டு இப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு இடமா அமரணும். அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் சாதிச்சு அமர்ந்து சாப்பிடணும்னா அந்த இடத்துல ஒளி விளக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த காலத்துல தேவையில்லை, தட்டினா விளக்கு எரியறது, மின்சார வசதி எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல இல்லாததினாலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு விளக்கினுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல தான் சாப்பிட வேண்டும். பகல்ல ஒண்ணும் கவலை இல்லை, சூரிய ஒளி இருக்கு, எங்க பிரகாசம் இருக்கு. சாயம் சந்தியாகி அஸ்தமனம் ஆன பிற்பாடு அமுது செய்ய வேண்டும், உணவு உண்ண வேண்டும் என்றால் விளக்கினுடைய ஒளி தேவை. இப்ப எம்பெருமான் இருட்டில் அமுது செய்யலாமான்னா அவருக்கு வெளிச்சம் வேணுமேனா சாஸ்திரத்தை மீறலையும். அவருடைய பல்வரிசை தான் வெளிச்சமா இருக்கே, அந்த ஒளி வெளிச்சத்திலே நன்றாக அமுது செய்து விடுகிறார். அதனால மகிழ்கிறார் எம்பெருமான். ஆக அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை தான் இங்க அற்புதமாக தெரிவிக்கிறார். உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்னு அங்கு உண்டானை என்று 4 திங்களை கோள்விடுத்து வேயகம்பால் வெண்ணை தொழுவுண்ட ஆணாயர் தாயவன் என்ன ஆழ்வார்களும் அனுபவிக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய அந்த திரு பல்வரிசையால அந்த முத்து பல்வரிசையினுடைய வெளிச்சத்தினாலே இவன் நன்றாக அதை உண்டு அமுது செய்தான். மேலும் பிடிபடுறான். எப்ப வெளிச்சம் வந்துடுத்தா உடனே 4 பேர் பார்த்து வெளிச்சம் வந்துடுத்தேன்னு கையில பிடிபடுறான். அதனால அழ ஆரம்பிக்கிறான். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல் நக்க செந்துவர்வாய் திண்ணமீதே நளிர்ந்த வெண்பல் முளையிலக என்று பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். செக்கரிடை நுனிக்கொம்பில் செக்கச்சவேல் இருக்கக்கூடிய அந்த அழகான பவழத்தை போல இருக்கக்கூடிய திரு அதரம், அதற்கு மேல இருக்கக்கூடிய சிறுபிறை முளை போல் சந்திரனுடைய அந்த சின்ன சின்ன கலைகள்
அத மாதிரி இருக்கக்கூடிய சின்ன முத்து பற்கள், நக்க செந்து வருவாய் திண்ண மீதே நளிர் வெண்பல் முலையிலக. அது எதை போல இருக்குன்னா, செந்து வருவாய் திண்ணை, நல்ல செக்கச்சவேல்னு ஒரு திண்ணை அமைத்து அதற்கு மேல நல்ல அந்த வெண்பல் முலை, சந்திரன் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கேன் என்ன அங்க ஆழ்வார் அனுபவித்தார். அதே போலத்தான் இங்க கூரத்தாழ்வான் சொல்லும் பொழுது, பவயத்துக்கு மேல முத்துகளை அடுக்கினால் அது எவ்வளவு மகிழ்ச்சியா அத்தனை அழகாக இருக்குமோ, மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அதை போல இருக்கே அம்பெருமானுடைய இந்த திரு அதரத்தினுடைய அழகும் திரு பல்வரிசையினுடைய அழகும் என்று அனுபவிக்கிறார். மேலே 38வது ஸ்லோகம். ஸ்மித நிர்ஜரிகா வினிஷ்பதந்தி தவ வக்ஷஸ்தல பூதலே விகீர்ணா வரத பிரவிபதி ஹாரலக்ஷ்மியம் அபிமுக்தாவலிகா நதீவ தஜ்ஜா. இது 38வது ஸ்லோகம். இதுல அந்த முதல் வரியில் இருக்கக்கூடிய கடைசி சொல், இறுதியான சொல், 2 பாட்டங்கள் இருக்கு. விஷீர்ணான்னு ஒரு பாட்டம், விகீர்ணான்னு ஒரு பாட்டம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதாவது இது என்ன அழகான அந்த அழக வர்ணிக்கிறதுன்னா, பெருமானுடைய அந்த திருமுகம், அவருடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய அழகு, அது அப்படியே கரைபுரண்ட வெள்ளமாக அது பிரவகிக்கிறது. வெள்ளம் பாய்கிறது, வெள்ளம் அடிச்சுட்டு நதியில வெள்ளம் ஓடுகிறதுன்னா மேடான நிலத்திலிருந்து பள்ளமான இடத்துக்கு நோக்கி வருமா, அது மாதிரி இப்ப பெருமானுடைய திருமுக காந்தி அது அப்படியே கீழே ஓடி வருகிறது. அது மேலும் அவருடைய அதாவது இப்போ திரு பல்வரிசை, முத்து பல்வரிசை அதை அனுபவித்தாரா, ஆகவே அந்த ஸ்மித அழகுன்னு கொள்ள வேண்டும். திருமுகமே ஒரு அழகு, அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய திருவாய் அது ஒரு தனிப்பட்ட அழகு. அந்த அழகு இப்ப வெள்ளம் எடுத்து கீழே பிரவகிக்கிறதாம். இவர் நன்னா சிரிக்கிறார்னா மகிழ்ச்சி வெள்ளம்னு சொல்றமே, ஆனந்த வெள்ளம். அப்ப அந்த வெள்ளம் அப்படி பாய்கிறது, கீழே விழுகிறது. வினிஷ்பதந்தி தவ ஸ்மித நிர்ஜரிகா. ஸ்மித நிர்ஜரி, ஸ்மிதம் புன்முறுவல், நிர்ஜரி அதுதான் வெள்ளம், நதி, ஆறு பிரவகம். அப்ப அவருடைய புன்முறுவலாகிற அந்த அருவி அது அப்படியே அருவி எடுத்துக்கொண்டு கீழே விழருது. ஒரு அருவி விழணும்னா நல்லா ஒரு மலையில போய் விழறதா, மேலேந்து ஆகாச கங்கை பாப்ப விநாசினின்னு பார்க்கிறோம். அது எங்கிருந்தோ மேலிருந்து அப்படி விழுந்து பாறைகள்ல தானே விழருது. அந்த மாதிரி இப்ப பெருமானுடைய திரு அதரம், திரு வாயிலிருந்து புறப்பட்ட மகிழ்ச்சி வெள்ளம், அது அழகான அந்த வெள்ளமானது கீழே விழுந்து பெருமானுடைய 2 திரு மார்புகள் அது நன்றா பருத்து கனமா உறுதியா இருக்கா, அது மலைய போல இருக்கும், அதுல விழுகிறதாம். அப்ப ஸ்மிதனர்ஜரிகா வக்ஷஸ்தல பூதலே. வக்ஷஸ்தலம் பெருமானுடைய திருமார்பு, அதுவே ஒரு பூதலம், பூமியை போல இருக்கு. அந்த பூமி அதுல விழுகிறதாம். அப்போ பெருமானுடைய அந்த வினிஷ்பதந்தி ஸ்மிதனிர்ஜரிகா, மேல உன்னத ஸ்தானத்திலிருந்து கீழே விழக்கூடிய புன்முறுவலாகிற அந்த அருவியானது தரையில விழுகிற மாதிரி பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல விழுந்து என்ன ஆகிறதுன்னா விகீர்ணா, நல்லா அப்படி பல 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 பலவா பிரியறதாம். அப்படி ஆகாசத்திலிருந்து விழும்பொழுது ஒரு அருவி தான் விழும். கங்கை பகீரதன் பிரார்த்தனை பண்ணி மேலிருந்து கொண்டு வந்தார். ருத்ரன் ஜட்டையில தாங்கினார். ருத்ரன் ஒரு ஜட்டாயிலிருந்து ஒரு இடத்த மட்டும் அப்படி அவிழ்த்து விட அதுல இருந்து கீழே விழுந்தாள். அடுத்து அப்படி பல பல கிளைகளா பிரிந்து பல ஆறுகளாக ஓடுகிறாளா, பல ஸ்ரோதசுக்கள் பல கால்வாய்கள்னு பலதா பிரிகிற மாதிரி பெருமானுடைய அந்த ஆனந்த வெள்ளம் திரு புன்முறுவல்ங்கிற அந்த அழகு வெள்ளமானது அப்படியே கீழே விழுந்து வக்ஷஸ்தலத்துல பட்டு அப்படி பல பல ஸ்ரோதசு பல பல கால்வாய்களை போல பிரிந்ததாம். அதுதான் என்னன்னா ஹாரலக்ஷ்மியும், பெருமான் கழுத்துல சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹாரங்கள், நிறைய சரப்பொழியா இவர் சங்கிலியா சாத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் தங்கமோ வைரமோ வைடூரியமோ இந்த மாதிரியான கற்கள் பதிந்த ஹாரங்களே இல்லை. இதெல்லாம் என்ன ஹாரங்கள், அவருடைய அழகான அந்த முத்து பல்வரிசையிலிருந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த அழகு வெள்ளம், அதுதான் இப்படி ஹாரங்களா காணப்படுகிறதோ என்று தெரிவிக்கிறார். அப்ப வக்ஷஸ்தலத்தில் காட்டிலும் அந்த முகம் மேல இருக்கு, முகத்திலிருந்து கீழே விழக்கூடிய அந்த அழகானது அப்படியே வக்ஷஸ்தலத்துல விழுந்து அது வியாபிக்கிறது, பரவுகிறது. அது பரவி பரவி கழுத்து முழுக்க ஒரு ஆபரணமாக ஆயித்தான். அதுதான் ஹாரலக்ஷ்மியும். சஹசிரயஷ்டிக ஹாரசோபை. ஹாரலக்ஷ்மின்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சங்கிலியா தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளாக ஆகிவிட்டது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அடுத்த பதத்துல தெரிவிக்கிறார், வரத பிரபிபர்த்தி ஹாரலக்ஷ்மியும் அப்படி முக்தாவலிகா நதீவ தஜ்ஜா. மேலும் முக்தாவலிகா இது ஹாரலக்ஷ்மியும் பிரபிபர்த்தி. ஹாரலக்ஷ்மின்னா கழுத்தை ஒட்டி சாத்தி இருக்கக்கூடிய ஆபரணங்கள். இன்னும் தேவப்பெருமாளை சேவித்தா அவர் திருவடி வரைக்கும் பல ஹாரங்களை சாத்தின்னு இருப்பார். அதுல தனியா ஒரு முத்து சரம் இருக்கும்,
பல நாட்கள்ல சாத்துறா. திருக்கோலத்துல அதாவது திருவாபரணங்கள் எடுக்கும் பொழுது பல சமயத்துல இந்த முத்து மாலைன்னு ஒண்ணு சாத்துவா. அது நல்லா திருவடி வரைக்கும் அவருக்கு தொங்கி அப்படி வந்திருக்கும். ஏகாவளி, அது ஒரே ஒரு முத்து வடம். கழுத்துல இருக்கக்கூடியது பல சரங்கள், பல சங்கிலிகள். ஆனா திருவடி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தால் ஒரு முத்து சரம். அந்த முத்து சரம் என்னன்னா இப்படி பல கால்வாய்களா பிரிந்து போகிறதோ இல்லையோ, அதுல ஒண்ணு மட்டும் நன்னா கீழே விழுந்து தாழ்ந்து வருகிறது. அந்த முக்தாவளிகா நதீவ தஜ்ஜா, அது ஒரு ஆறு போலே. இப்படி ஆயிரக்கணக்கா கழுத்துல ஓடிக்கொண்டிருக்கிறச்ச ஒண்ணு மட்டும் நன்னா கீழே இறங்கி திருவடியை போய் பார்த்துட்டு வருவோம்னு கீழே விழுந்து எழுந்தது போல் இருக்கு. அதுதான் அவனுக்கு முக்தாவளியா ஏக முக்தாவளின்னு ஒரு முத்து வடத்தை போல இருக்கிறதே என்று அழகாக விளக்குகிறார். விசீர்ணா விகீர்ணான்னு பாடபேதம். இப்ப பெருமானுடைய ஆபரணங்கள் என்னன்னா அவருடைய அழகே ஆபரணங்களாக மாறித்தோ. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதியாய் நீ நின்ன தாமரையே அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் என் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்ன 3ஆம் பத்து முதல் பதிகத்துல நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். பெருமானுடைய அழகுத்தான் ஆபரணங்களாக மாறித்தோ. ஆபரணங்களுடைய அழகெல்லாம் சேர்ந்து பெருமானுடைய அந்த அவயவங்கள் அழகாக வீசுகிறதா? இது பட்டிமன்றம் வச்சா என்னைக்குமே தீர்ப்பே சொல்ல முடியாது. நடுவர் தவிக்க வேண்டியதுதான். இந்த அழகு அப்படி ஆயிட்டா, அந்த அழகு இப்படி ஆயிட்டான்னா என்னைக்கு இதற்கு முடிவு சொல்ல முடியும்? ஆனானப்பட்ட ஆழ்வாரே இது நமக்கு தெரியல, இப்படி இருக்குன்னு அனுபவிக்கலாமே தவிர இதுதான் அப்படியா அதுதான் இப்படியான்னா இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு என்று அனுபவிக்க வேண்டியதான்னு சொல்றார். அப்ப அதே போலத்தான் கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளிடத்துல இப்படி உன்னுடைய அழகு அமைந்திருக்கிறதேன்னு அதை அனுபவித்தார். அடுத்து 39வது ஸ்லோகம். பரிமண்டித ராச மண்டலாபிகி வரத ஆக்ராதம் அபீஷ்ட கோபிகாபிகி அனுவர்த்தித ததாதன பிரஹர்ஷாத்து இவ பொல்லம் ஹி கபோலையோர் யுகம் தே. பெருமானுடைய கபோலங்கள், கண்ணங்கள், இப்ப முகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னத்தை தான் அனுபவிக்கிறார். அதுல 36ல கண்களுடைய அழக பார்த்தோம். அடுத்து திரு அதரம் முத்து பல்வரிசைய பார்த்தோம். அப்புறம் அந்த அழகு காந்தி அது அப்படியே வெள்ளத்தை போல பிரவகிக்கிறது. என்ன அதுதான் ஹாரலட்சுமி ஆச்சு இல்லையா? அது கழுத்தழக சொல்றதே, முக்தாவளி அழக சொல்றதேன்னா இந்த அழகுக்கு மூலம் எது? அவருடைய திரு அதரத்திலிருந்து பெருகி வந்தது தானே. ஆகையினாலே அதுவும் திருமுக அழகுக்குத்தான் சேரும். அப்ப திருப்பல் வரிசை திருமுக அழகுத்தான் இப்படி வீசுகிறதுன்னு சொல்லுவதனால அதுவும் முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அவயவத்தினுடைய அழகு. இப்ப அடுத்து கபோலங்கள், பெருமானுடைய அந்த அழகான பருத்து இருக்கக்கூடிய கபோலங்கள். சுந்தரபாகுஸ்தவம் என்ன அனுபவித்தோம். அதுல சுந்தரராஜ பெருமாள் மதுரை கள்ளழகர் திருமாலிரும் சோலை எம்பெருமான் அவருடைய கபோலத்தையும் வர்ணித்தார். அவ்விடத்துல சொல்லும் பொழுது ஒரு மாதிரி வர்ணித்தார். அந்த கபோலம் என்ன பருத்து இருக்கிறத என்ன காரணம்னா, யசோதையானவள் கண்ணனை அப்படி இடுப்புல வைத்து கொண்டு முகத்தோட முகம் அப்படி வைத்து தன்னுடைய கையால சுபுகத்தை அப்படி தொட்டு முத்தம் கொடுப்பலாம். முத்தம் கொடுக்கறதுனால கண்ணனுக்கு ஓஹோன்னு சந்தோஷம் ஏற்பட்டு கண்ணம் எல்லாம் பருத்து இருக்கிறது. அதைத்தான் இன்றும் சுந்தரபாகுவினுடைய அந்த திருமுகத்துல சேவிக்கிறோம்னு அங்க சொன்னார். அதே போல இங்க தேவப்பெருமாளுடைய கபோலங்கள் இது ஏன் பருத்து இருக்கிறதுன்னா இங்க வேற காரணத்தை சொல்றார். பரிமண்டித ராசமண்டலாபிகி, ராசமண்டலம் திருக்குறவை கூத்து, ராசக்கிரீடை, அதாவது கோபிகைகளோடு சேர்ந்து நாட்டியம் ஆடுதல், குறவை கோத்துன்னு சொல்றார். குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்னமுன்னேந்தியதும் நம்மாழ்வாரு அனுபவிக்கிறார். அப்போ பரிமண்டித ராசமண்டலாபிகி, ராசமண்டலம் அதுதான் குறவை ஆய்ச்சியர்களோடு சேர்ந்து கூத்தாடக்கூடிய அந்த சமயம். அப்ப அலங்கரிக்கப்பட்ட திருக்குறவை கோஷ்டி அலங்காரமா இருக்கான். அங்கனாம் அங்கனாம் அந்தரேச்ச மாதவ மாதவம்ச மாதவம்ச அந்தரேன அங்கனா. எவ்வளவு அழகா இருந்ததுன்னா கண்ணன் தன்னையே பல கிருஷ்ணர்களாக அப்படி பல உருவங்களை எடுத்துக்கொண்டாராம். ஏன்னா எத்தனையோ கோபிமார்கள், 5 லட்சம் குடிகள், ஒவ்வொரு குடியிலையும் பல பெண்கள், இப்ப எண்ணிக்கையிலே அடங்காத பெண்கள், எல்லா அந்த சிறுமியர்களை ஒன்னா சேர கண்ணன் ஒருவனா இருந்தா எப்படி இத்தனை பேரோட சேர்ந்து நாட்டியம் ஆட முடியும்? அதனால அந்த கண்ணனும் பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டானா. அது எப்படி இருந்ததுன்னா அங்கனாம் அங்கனாம் அந்தரம் மாதவம், 2 பெண்கள் 2 சிறுமிகள், அவர்களுக்கு நடுவே ஒரு கண்ணன் தெரிந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தா 2 கண்ணன் நடுவுல ஒரு சிறுமி. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம்ச மாதவம்ச அந்தரேன அங்கனா. இந்த பக்கம் அந்த பக்கம் மாதவன் கண்ணன் தெரிகிறார், நடுவுல ஒரு பெண் தெரிகிறாள். இப்படி சுற்றும் அந்த பெரிய ஒரு குறவை கூத்து பெரிய வட்டமாக சுழன்று சுழன்று எல்லா கோபிகைகளோடு கண்ணன் அப்படி அனுபவித்தான், ஆடினான், குறவை கூத்து ஆடினான். சரி, அந்த ஆடின சமயத்திலே அபீஷ்ட கோபிகாபிகி,
மிகவும் விருப்பத்தை கொண்டு அன்பு கொண்டிருக்கக்கூடிய கோபிமார்களாலே ஆக்ராதம் தே கபோலயோகோ யுகம் நன்றாக மோரப்பட்ட கபோலங்கள். தேவப்பெருமாள் அவரே கண்ணனாக முன்பிருந்தாரா? அந்த கண்ணனா இருந்த சமயத்திலே கோபிமார்கள் அந்த சிறு பெண்கள் எல்லோரும் அப்படி கண்ணனோடு கை கோத்து ஆடி கண்ணனை அணைத்து கொண்டு அவருடைய கபோலங்கள் கண்ணத்துல 2 பக்கம் முத்தமிட்டார்களாம். அப்படி முத்தமிட்டதினாலே அந்த கண்ணனுக்கு மிகுந்த சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. அதனால கண்ணங்கள் எல்லாம் பெருத்து போய்விட்டதோ. தே கபோலயோகோ யுகம் அனுவர்த்தி ததாதன பிரஹர்ஷாதிவ புல்லம். அது அப்படியே அனுவர்த்திக்கிறது. கண்ணனுக்கு ராசக்கிரீடையாடின சமயத்திலே அந்த ஒரு சமயத்துல தான் கோபிமார்கள் கண்ணத்துல முத்தமிட்டார்கள். அதனால கண்ணன் பருத்து இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அதை பத்தி ஒன்றும் பெருசா விவரணம் இல்லை. ஆனா இங்க அர்ச்சா திருமேனியில இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுக்கு எப்படி இருக்கிறதுன்னா இது எப்பொழுதுமே பருத்து இருக்கு. ஏன்னா அது அப்படியே அனுவர்த்தித்து அர்ச்சையிலேயே அந்த விபவத்தினுடைய அந்த தன்மையை பெருமான் காட்டிக்கொண்டு அன்று அந்த கோபிமார்கள் அனுபவித்த அந்த கண்ணத்தை நீங்களும் சேவிங்க. உங்களுக்கும் இதே போல என்னிடத்துல பரிமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் என்னோட இவ்வளவு கூடி அனுபவிக்கலாம். எல்லோருமே அந்த தகுதி உடையவர்கள் தான் என்ன நமக்கும் அதை காட்டி கொடுப்பதற்காக பருத்த கண்ணங்களோடு சேவை சாதிக்கிறாராம். ஆக அந்த கண்ணங்கள் கபோலங்கள் ஏன் இது பருத்து இருக்கிறதுன்னா அன்று என்றோ கோபிமார்களோடு நீ குறவை கூத்தாடின சமயத்திலே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு உன் கண்ணத்தை அப்படி உரசி தொட்டு அனுபவித்து முத்தமிட்டு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடுத்தான் இன்றும் அது கபோலங்கள் புல்லம் என்றால் விகசித்து நன்றாக பருத்து அழகா அப்படி சேவை சாதிக்கிறது என்று அதை அனுபவிக்கிறார். ஆக இப்படி தேவப்பெருமாளே கண்ணனாக இருக்கிற சமயத்துல இப்படியெல்லாம் அனுபவித்ததை பெருமானே இப்படி நமக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பார். அவர் அந்த கபோலத்தோடு இருக்கிறார்னா நமக்கும் அப்படி அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறான். நாம அவரிடத்துல செல்லல. கோபிகைகள் கண்ணனே கத்தின்னு அவரையே அண்டி இருந்தனர். நாமும் அதை போல இருந்தால் நமக்கும் அந்த அனுபவத்தை எல்லாம் எம்பெருமான் கொடுக்கிறான். அது 39வது ஸ்லோகம். அடுத்து 40வது ஸ்லோகம். முகம் உன்னசம் ஆயதாட்சம் உத்யத் ஸ்மிததந்தம் ருச்சிராதரம் ந தப்ரு லசத் அம்ச விளம்பி கர்ணபாஷம் மயிதே நிச்சலமஸ்து ஹஸ்திநாத. ஹே ஹஸ்திநாதனே, தேவப்பெருமாளே, உன்னுடைய அந்த முகமாகிற அந்த அழகு, திருமுக அழகு என்பது என் நெஞ்ச விட்டு அகன்றிடாமல் அப்படியே நிலைத்து இருக்க வேண்டும். அதைத்தான் பிரார்த்திக்கிறார். தே முகம், உனது திருமுக மண்டலமானது மை நிச்சலமஸ்து, அது நன்றாக உறுதியா வேரூன்றி என்னுடைய உள்ளத்துல அப்படியே இருக்கணுமா. எம்பெருமானாருடைய வடிவழகை வர்ணித்தார். அந்த எதிராசனுடைய வடிவழகு என் இதயத்தொழதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு சாதித்தார். எதிராசனுடைய வடிவழகு என் உள்ளத்துல வேரூன்றி நின்று விட்டது. அத மாதிரித்தான் இப்ப கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். தேவருடைய திருமுக அழகு அதுவே என்னுடைய உள்ளத்துல நிலைத்து இருக்க வேண்டும். ஏழையராய் உண்ணம் இணை கூத்தங்களோ அறியேன்னு ஒரு பதிகம் சாதித்தார் நம்மாழ்வார். அந்த 10 பாசுரங்கள் அந்த பதிகத்துக்கு என்ன ஏற்றம்னா பெருமானுடைய திருமுகம், திருமுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களுக்குன்னு ஒவ்வொரு பாசுரத்தை சாதித்தார். பொதுவா ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அழகை அனுபவிப்பார்கள். திருமேனி முழுக்க இருக்கக்கூடிய அழகை அப்படி பாசுரங்கள்ல சொல்லுவது உண்டு. ஆனா திருமேனிக்குள்ளேயே ஒரு அவயவம்ங்கிறது திருமுகம். அந்த திருமுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல அவயவங்கள், அதுலயே திருக்கண்கள் இருக்கு, திரு புருவம் இருக்கு, திரு மூக்கு இருக்கு, திரு அதரம் இருக்கு, திரு காதுகள் இருக்கு, திரு கண்ணங்கள் இருக்கு, திரு நெற்றி இருக்குன்னு ஒவ்வொரு அவயவமா அந்த ஒரே பதிகத்துல அனுபவித்தார். அதே போலத்தான் கூரத்தாழ்வான் கடந்த சில ஸ்லோகங்கள்ல அப்படி திருமுகத்தில் இருக்கக்கூடிய அழகை மட்டும் சேர்த்து அனுபவித்தவர். அப்படிப்பட்ட அழகு கொண்டிருக்கக்கூடிய திருமுகம் என் உள்ளத்தை விட்டு நகராமல் வேறொன்று எப்பொழுதும் எனக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அது எப்படிப்பட்ட அழகு அந்த திருமுகம்? இது அழகா காஞ்சி மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி தம்முடைய அழகான தத்துவார்த்த சிந்தாமணி என்கிற வியாக்கியானத்துல காட்டுகிறார். ஏன் இப்ப இந்த ஸ்லோகத்துல இப்படி விண்ணப்பிக்கிறார்? இந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பதம் திருமுகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழகு அப்படியே காட்டுகிறது, குறிப்பிடுகிறது. இதை இப்படி ஏன் சொல்லுகிறாருன்னா, ஒரு நவோடையான ஸ்திரீ, ஒரு புதிதாக திருமணம் அடைந்த பெண், கல்யாணம் ஆயிடுத்து. அந்த பெண் இப்ப பிறந்தகத்திலிருந்து புக்ககத்துக்கு போகிறா. இப்படி போகிற சமயத்திலே ஒவ்வொரு இடமா எங்கெங்க உற்றார்கள், உறவினர்கள், அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இப்படி ஒவ்வொருத்தர் இடத்துலயா தான் எவ்வளவு வளர்ந்தாலோ எல்லாரும் எப்படி இவளிடத்துல அன்போட நடந்து கொண்டு
இவளுக்கு என்னென்னலாம் கொடுத்து வளர்த்தார்களோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் பிரிய வேண்டுமே. இன்றோடு இந்த இடத்தை விட்டு எங்கேயோ புதிதா ஒரு இடத்துல புக்ககத்துல போய் வாழ போகிறோம். போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் இடத்துலயா போய் சொல்லிட்டு புறப்படுவாளாம். நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு ஒவ்வொருத்தர் இடத்துலயா போய் சொல்லிட்டு அவள் எப்படி புறப்படுவாளோ அத மாதிரிதான் இப்ப கூரத்தாழ்வானுடைய திருவுள்ளம் இங்கெல்லாம் சொல்லி கொண்டு புறப்படுகிறதா. திருமுகத்துல ஒவ்வொரு இடமா அனுபவித்தார் அல்லவா. இந்த திருமுகம் என்றவோ திருக்கண்கள் அல்லவோ நம்ம இப்படி வளர்த்தது. அதனால இங்க சொல்லி விட்டுத்தான் அடுத்த இடத்துக்கு போகணும். என்ன அந்த திருமுகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னத்தையும் நினைவு கூர்ந்து சொல்லிவிட்டு ஆழ்வானுடைய சிந்தை நாயிகா பாவத்தை போல இதை கொள்ள வேண்டும். இனி அடுத்து நாயிகா பாவத்துல கண்ட ஆஸ்லேஷம், அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கழுத்தை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகிறார் கூரத்தாழ்வான். அப்பனா ஒரு நாயகி நிலையை அடைகிறார்னு தான் அர்த்தம். எப்போ நன்னா அணைத்து அப்படியே அந்த தேவப்பெருமாளை அணைத்து கொண்டு அவனை காதலனா பாவித்து அனுபவிக்கிறாரோ அப்ப தன்னை நாயகியா நினைத்து கொள்ளுகிறார். அப்பனா அது இப்பொழுதே பொசிந்து காட்டுகிறதாம். வெள்ளம் வரப்போறது, நதியில வெள்ளம் ஏற்பட போறதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது அப்படியே பொசிந்து காட்டும். மழை வரப்போகிறதுன்னா முன்னாடியே காத்தடிக்கும், மண் வாசனை வரும், அதெல்லாம் வருமே. அதே போல மேற்கொண்டு நாயிகா பாவம்ங்கிறது இந்த ஸ்லோகத்திலேயே வெளிப்படுகிறது போலும். அதனாலதான் சிந்தை, ஆழ்வானுடைய சிந்தை, உள்ளம், மனது என்கிற கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணே இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொண்டு புறப்படுகிறாள் போலும். என்ன அழகா அப்படி காட்டுகிறார். அப்படி என்ன இந்த ஸ்லோகத்தில் அமைந்திருக்கிறது? முகம் உன்னசம் ஆயதாட்சம் உத்யத் ஸ்மிததந்தம் ருச்சிர அதரம் நதப்ரு லசதம்ச விளம்பி கர்ணபாசம் தே முகம். இப்படிப்பட்ட உன்னுடைய திருமுகம் இதோ இவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது. உன்னச முகம், உன்னதமான அந்த, அதாவது தே ஹஸ்திகிரிநாதனே உன்னசம், ரொம்ப உயர்ந்து இருக்கக்கூடிய திரு நாசிகை மூக்கை கொண்டிருக்கிறாய். ஆயதாட்சம், நன்றாக நீண்டிருக்கக்கூடிய திருக்கண்களை கொண்டிருக்கிறாய். அடுத்து உத்யத் ஸ்மிததந்தம், விம்மி வெளியெழுகின்ற புன்முறுவலை உடைத்தா இருக்கிறாய். உத்யத்துன்னா அப்படி விம்மி கொண்டு புறப்படுகிறது. நன்னா சிரிக்கிறார். வயிறிலிருந்து அந்த மகிழ்ச்சி திரு வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறதுன்னா எவ்வளவு சந்தோஷமா அந்த திருவாயானது மலர்ந்திருக்கும். அப்படிதான் உத்யத் ஸ்மிததந்தம். அதனால தான் பல்வரிசையெல்லாம் நல்லா பிரகாசிக்கிறதாம். இப்படி இருக்கு. உச்சி முகர்ந்து பார்த்து மகிழ்ந்து பொதுவா சொல்லுவது உண்டே. ராமாயணம் முதலான இடங்கள்ல எல்லாம் பார்த்தா அப்படியே ராமன் ஒவ்வொருத்தரையா அணைத்துக் கொள்ளுகிறார், உச்சி முகருகிறார், பார்க்கிறார், மகிழ்கிறார். அதைத்தான் இப்ப வரிசையா தெரிவிக்கிறார். உச்சி முகர்ந்து பார்த்தல், மூக்காலத்தான் முகர்ந்து பார்க்க முடியும். அதனால முதல்ல கூரத்தாழ்வான் உன்னசம், உயர்ந்த திருமூக்கு. ஏன்னா இந்த பெண் ஆழ்வானுடைய சிந்தை, அந்த சிந்தையாகிற பெண்ணை இப்ப தேவப்பெருமாள் உச்சி முகர்ந்து பார்க்கிறாராம். அதனால முதல்ல அவருடைய மூக்கு கண்ணில் பட்டது. அதனால மூக்குன்னு அந்த உயர்ந்த அந்த அழக முதல்ல தெரிவித்தார். உன்னசம், ரொம்ப உன்னதமான நாசிகை. மூக்குங்கிறது ரொம்ப சின்னதாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அகலமாவும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் யாருக்கு இருக்கோ இல்லையோ தேவப்பெருமாளுக்கு ரொம்ப கச்சிதமா பொருத்தமா இருக்கான். கோளநீள் கொடிமூக்கு, என்ன அழகான அந்த திருமூக்கு. அது இப்ப முதல்ல விண்ணப்பிக்கிறார் உன்னசம். அவ அதனால உச்சி முகந்து பார்க்கிறார் இந்த பெண்ணை. வந்தியா, என்னிடத்துல இவ்வளவு ஆசையா உனக்கு? என்ன தேவப்பெருமாள் உச்சி முகந்து பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த திருமூக்கு. அடுத்து ஆயதாட்சம், நன்னா அணைத்து கொண்டு தலையை உச்சி முகந்த பிற்பாடு முகத்தை நிமிர்த்தி தானே கண்களால பார்க்கிறார். அதனால அப்படி முகத்தை நிமிர்த்தி ஆயதாட்சம் கண்களால பார்த்து அந்த கண்களாலேயே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். ஸ்மிதம், அதனால உடனே சந்தோஷம். முகத்தை பார்த்த உடனே சந்தோஷம், அது ஸ்மிதம். அதுதான் உத்யத் ஸ்மிததந்தம். அதனால திருப்பல் வரிசையெல்லாம் தெரிகிறது. ருச்சிர அதரம், அப்படி திருப்பல் வரிசைன்னா அதற்கு கீழேயே முத்து, கீழேயே இருக்கக்கூடிய பவழத்தை போல இருக்கக்கூடிய திருப்பவளங்கள். அடுத்து நதப்ரு, இதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய புருவமா. கீழே அனுபவித்தவர் மறுபடியும் மேல போகிறார். கண்கள் இருந்ததே, அந்த கண்களை பார்த்தால் மேல இருக்கக்கூடிய மின்னுமேக குழாங்கல்கள் காட்டேன் மின் நும்முரு என் உயிர் கதுகாலனே. என்ன அந்த கண்களுக்கு மேல இருக்கக்கூடிய புருவங்கள் எப்படி இருக்குன்னா அது வில்லை போல இருக்கான். அப்படியே பார்ப்பவர்களுக்கு பேரெல்லாம் அம்ப பெய்வதற்கு ஒரு வில் இருக்கணுமா, வில்லுல இருந்தாலும் அம்பு புறப்படணும். ரெண்டு கண்கள்ங்கிறது அம்பு போல. அந்த அம்பை எந்த வில்லில இருந்து எம்பெருமான் நம்ம இடத்துல பிரயோகிக்கிறார்னா சாருங்கம் கோதண்டம் எல்லாம் வேண்டாம், கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய புருவமே வில். அந்த வில்லுல இருந்து இப்ப ரெண்டு அம்புகள் வேற. ஒண்ணு வந்தாலே தாங்க முடியாது, ரெண்டு கண்களாலே இவர் அடித்தாருன்னா உம்மை விட்டு எங்கும் போகிறதாவே இல்லை. என்ன எப்படி நாம மயங்கி கிடப்போமோ அது மாதிரி கூரத்தாழ்வான் அப்படி மயங்குகிறார். நதப்ரு, வளைந்த திருப்புருவங்கள். நத அப்படின்னா சற்று வளைந்து இருக்கணும், பணிவோடு இருக்கணும்.
இந்த புருவங்கள் நல்லா பணிந்து இருக்கிறது என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு அது வளைகிறதோ அந்த அளவுக்கு கண்கள் நல்லா தூரக்க போய் எங்கேயோ இருக்கிறவனையும் கிட்டக்க அழைத்து கொண்டு வந்து ஒரு பாடுபடுத்திலும் அந்த அழகால மயக்கி விடுவார். அதனால நதப்ரு லசத் அம்ச விளம்பி கர்ணபாசம். சரி, அது ஆச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பார்க்கலையான்னு திருக்குழல் அழகு அப்படியே பெருமானுடைய கருகருன்னு இருக்கக்கூடிய கேசபாசங்கள் எல்லாம் காற்றுல அப்படி இப்படி அலைகிறதா. லசத்து அம்ச விளம்பி கர்ணபாசம், விளங்குகின்ற தோள் வரை தொங்குகின்ற சிறந்த செவிகளை உடைத்தாயும் இருக்கிற அந்த குழல்களோடு ஓட்டினதாய் அழகான திருக்காதுகள், பெருமானுடைய அந்த திருக்காதுகள். லசத்துனா விளங்குகிறது, அம்ச விளம்பி காதுகளுடைய கீழ்ப்பக்கம், காது மேல இருக்கு கீழ்ப்பக்கம் இருக்கு, கீழ்ப்பக்கமானது கர்ணபாசம், அது நன்றாக தொங்குகிறதாம். எம்பெருமானாருடைய திருமேனியை சேவித்தால் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய திருக்காதுகள் நல்லா நீண்டு கீழே தோல்ல போய் தொடர மாதிரி நீண்டு இருக்கும். அதே போலத்தான் பெருமானுடைய அந்த திருக்காதுகளும் அப்படி அழகா தொங்குகிறது. செவிகள், செவி மடல்கள் அது கீழே தாழ்ந்திருக்கிறது. தே முகம், இப்படிப்பட்ட உன்னுடைய அழகான அந்த முகம் இருக்கே, அது என் உள்ளத்தை விட்டு நகராமல் எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இன்றையாம் வந்தோம் இறங்கு என்ன உன்னுடைய கோயில் கடைத்தலை புகுந்த அடியேன் தரத்துல உன்னுடைய முகமண்டலமானது எப்போதும் பிரசன்னமா இருக்கணும். இப்படியே உன் முகத்தினுடைய அழகு என் உள்ளத்துக்குள்ளே தோற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து திருமுக வர்ணனை, திருமுகத்தை இத்தோடு ஒருவாறு வர்ணித்து முடிக்கிறார். இதற்கு மேலே திரு கழுத்து, அதை அணைக்க வேண்டும் என்கிற ஆசையை மேற்கொண்டு அதை வெளிப்படுத்துகிறார். ஆக இன்று நாம் அனுபவித்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்னு பார்த்தால் பெருமானுடைய திருக்கண்களுடைய அழகு, அவருடைய திரு அதரங்கள், திரு முத்துப்பல்வரிசை, மேலே அவருடைய அந்த பார்வை, அதாவது அவருடைய கண்ணங்கள் கபோலங்கள், மேலும் அவருடைய பார்வைக்குண்டான ஏற்றம், அவருடைய திருமுகம் முழுமையான அழகு, திருமுகத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய முழுமையான அழகு என்ன இதுவரை அனுபவித்தோம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை நமக்கு நல்கிய ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடிகளிலே பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனாத் வாசிதூரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.